காக்கை குருவி எங்கள் சாதியின் என்ற பாரதியின் வரிகளுக்கு அர்த்தம். இலக்கியமும் இயற்கையும் என்றவனுக்கு தலைப்பு. இரண்டை பற்றியும் இங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு பேச வேண்டியதில்லை என்று எனக்கு தெரியும். அறிவு தேடலோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே இலக்கியம் பற்றி புதிதாக நான் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இயற்கையும் அப்படித்தான். இன்னைக்கு எல்கேஜி படிக்கிற போதே என்விரான்மெண்டல் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரிகளில் mandatory to come across papers in environmental sciences. நாள்தோறும் பத்திரிகைகளில் படிக்கிறோம், தொலைக்காட்சிகளில் கேட்கிறோம். அப்படின்னா இயற்கை பற்றி புதிதாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் இயற்கை சூழ்ந்த ஒரு மாவட்டமான தேனி மாவட்டத்துக்காரர்களுக்கு அதன் பெருமையை சொல்ல தேவையில்லை. நான் கோவையிலிருந்து வந்திருக்கிறேன். எங்களூர் எப்போதுமே கொஞ்சம் பெருமைப்படுவோம். எங்களூர் தண்ணீர், எங்களூர் காற்றுன்னு, அதை எல்லா ஊர்லேயும் போய் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எனக்கு தெரியும் தேனியில் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் ஊரை விட சிறப்பான இயற்கை அமைப்பு கொண்ட ஊர் உங்கள் ஊர். எங்கள் ஊரில் வந்து நான் இந்த ஊருக்கு தேனிக்குன்னு வர்றதில்லை. எப்பாவது தேக்கடி போக தேனியை கடந்து போவோம். தேனி மாவட்டத்துக்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்க வரலாறை உங்கள் ஊர் மக்கள் பக்கம் பக்கமாக சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இங்க வரலைன்னா, தேனி மாவட்டத்துக்கு வரலைன்னா தேவையில்லை. கூடலூர், இங்க இருக்கக்கூடிய தேர் வீரவாண்டி தேர், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரையும் இலக்கியத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. மாமேதைகளை உருவாக்கி இருக்கிற ஊர் உங்கள் ஊர். பட்டியல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கு இந்த உரையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பெரும் வருத்தத்தை பதிவு செய்துதான் தொடங்க வேண்டி இருக்கிறது. இந்த மண்ணினுடைய மாபெரும் ஆளுமை, தமிழ் திரையுலகத்தினுடைய உச்சவானில் இருக்கிற சிகரம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ஒரு பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அவருடைய மகனை இழந்திருக்கிறார். எல்லோர் சார்பாக அவருக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினால் நான் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி போக வேண்டும். தேனிக்கு வருகிற போது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று வருத்தமாகத்தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஊர் உலகம் புகழ்பெற்ற ஒரு இசையை தந்து உலகம் முழுக்க உச்சரிக்கப்படுகிற இசைஞானியினுடைய ஊராக இந்த ஊர் இருக்கிறது. கவிதை என்று தமிழ் கவிதை இலக்கியத்தை வாசிக்க ஆரம்பித்தால் கவிதையை தான் முதலில் சொல்வார்கள். தமிழ் திரையுலகத்தின் உச்சாணி கவிஞராக இருக்கிற வைரமுத்துக்கு சொந்தமான ஊர். இந்த பட்டியல் பெரியது, எனக்கு தெரியும். அப்படி இந்த ஊர் எல்லோருக்கும் தெரியும். எங்கள் ஊர்ல, நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற போது எங்கள் ஊர்ல எங்களுக்கு மேக்க மருதமலை, கிழக்க பீளமேடு, தெற்க எட்டிமடை, வடக்க காரமடை, இப்படி ஊர்லாம் இருக்கும். எங்கள் ஊர்ல ஊர்னு சொல்லுவாங்க, நாங்க தான் அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுவோம். மருதமலைனா மருத மரம் இருப்பதுதான் மருதமலை, பூளை பூக்கள் பூத்திருப்பதுதான் பூளைமேடு, எட்டி மரங்கள் இருந்ததுதான் எட்டிமடை, காரை மரங்கள் இருப்பதுதான் காரைமடை. ஆனா இங்க மாவட்ட மண்டல வன அலுவலர் ஆனந்த் அவர்கள் இந்த ஊர் பெருமையை சொன்னார். சுருளி அப்படின்னா வெறும் ஊர் அல்ல, அது சுருளி மரத்தினுடைய அடையாளம். மேகமலை, எவ்வளவு பெருமிதமிக்க அந்த மலைக்கு பேர் வச்சிருக்காங்க, மேகமலை. மலைகளில் மேகம் தொட்டு சொல்லும் ஒரு மலைக்கே மேகமலைன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெருசு. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய உசிலம்பட்டி. உசிலம்பட்டினா ஊர் பேரா? உசிலை என்பது அரப்பு மரத்தினுடைய இன்னொரு பெயர். உசிலை மரங்கள் சூழ்ந்த ஊர் தானே உசிலம்பட்டி. இப்படி இயற்கையால் அடையாளம் காணப்பட்ட ஊர் தான் உங்கள் ஊர். இந்த ஊரில் இயற்கையை பற்றி நான் பெரிதாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த இயற்கையை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர், அது காலங்காலமாக வேறுபடும். பொதுவா இலக்கியங்கள் இயற்கையை எப்படி பதிவு பண்ணணும்னா அதனுடைய அழகை தான் பதிவு பண்ணும். இயற்கையினுடைய பேரழகை இலக்கியங்கள் அப்படியே அவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கின்றன. சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கலை அப்படிதான். ஒரு ஓவியம் வரைய சொன்னா, ஒரு நம்ம பிள்ளைகிட்ட ஓவியம் வரைய சொன்னா
ஒரு ஆறு, 2 தென்னை மரம், அப்புறம் ஒரு மலை, அதுக்கப்புறம் கதிரவன், கொஞ்சம் பறவைகள், அப்புறம் தான் நம்ம வீடு. இப்படிதான் நம்ம காட்சி, இயற்கை தான் நம்ம மனம் முழுக்க நிறைந்திருக்கும். இந்த சூழலில் தான் இந்த இயற்கையை ரசிப்பது வேறு, நேசிப்பது வேறு என்கிற தளத்தில் தான் இந்த இலக்கியத்தையும் இயற்கையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. இலக்கியம் என்பது கலை வடிவத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பது. அறிவியலுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இலக்கிய அறிவியல் ஒரு கூற்றை அப்படியே சொல்லும், அது மூளைக்கு. ஆனா இலக்கியம் தான் அதை மனசுக்குள்ளார விதைக்கும். அந்த வல்லமை இலக்கியத்துக்கு தான் உண்டு. ஆகவேதான் இலக்கியம் தான் எல்லா அறிவியலையும் மானுடத்தின் வேர் வரைக்கும் கொண்டு சேர்க்கிற வல்லமையானது இலக்கியம். அதில் இயற்கையை இந்த புரிந்து கொள்கிற அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர்ல வருகிற போதுதான் ஒரு விதமான, இங்க நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஆனா ஒரு விதமான பயம் நம்மை கவ ஆரம்பித்திருக்கிறது. காலங்காலமா இயற்கையை பார்த்து வியந்து இயற்கையை போற்றிய நாம ஒரு பயத்தினோட இப்போது இயற்கையை பார்க்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கிரேட்டா தன்பர்க் அப்படின்னு ஒரு பேர். 2015 வருஷம் அந்த பொண்ணுக்கு 15 வயசு. ஸ்வீடன் நாடு அந்த பொண்ணுடைய ஊரு. அந்த 2015 ஸ்வீடன் நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பொண்ணு ஒரு ஓங்கி குரல் கொடுத்தான். அந்த சின்ன பொண்ணு கொடுத்த குரலுக்கு உலக தலைவர்கள் பதிலளித்தார்கள். ஏன்னா அந்த குரல் அவர்களை நோக்கி தான் அவன் சொன்னான். யூ சீட்டட் ஆர் லைஃப்னு சொன்னான். எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள்னு உலக தலைவர்களை பார்த்து அவ குற்றம் சாட்டினான். அமெரிக்க அதிபர் பதில் சொன்னான், ஆஸ்திரேலிய பிரதமர் பதில் சொன்னான். அந்த பொண்ணு ஏன் அப்படி சொன்னான்? நாம் இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அறிஞர்கள் சில எச்சரிக்கைகளை விட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. நாம் கூட நம்ம எல்லோரும் இங்கு இந்த தேனி மாவட்டத்தில் அறிவை தேடி அமர்ந்திருக்கிறீர்கள், நிறைந்திருக்கிறீர்கள் தான். ஆனா இது பத்தாது. ஆனா எல்லோரும் என்னன்னா பிழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பிழைப்புக்காக ஓடுபவர்களிடம் நிறுத்தி ஒரு கேள்வி கேட்கணும். சரி, ஓடுறீங்க, சரி, எல்லாரும் ஓடுறோம். எதுக்கு ஓடுறோம்? எதுக்கு ஓடுறோம்னா வாழ்றதுக்கு ஓடுறோம், பணம் சம்பாதிக்க ஓடுறோம். சரி, இந்த பணம் ஏன் சம்பாதிக்கிறீங்க? எல்லாரும் சொல்கிற பதில் என் பிள்ளைகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக. அதை நான் தவறுன்னு சொல்லல. ஓடுவது, எல்லாரும் ஓடுறது என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அப்படி ஓடுறோம்னா என் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இந்த ஓடி உழைத்து நாம் என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் சொத்து சேர்த்து வைப்போம், அவர்களுக்கு முடிந்த அளவு படிப்பை கொடுப்போம். ஏன்? இது ரெண்டையும் கொடுத்தா என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். அது சரியானா அதுவும் சரிதான். ஆனா அது மட்டுமே சரியா? இந்த கேள்விதான் விடை தேடணும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் முழுக்க ஓடி ஒளிந்தோம் ஒரு சின்ன நுண்ணுயிருக்கு பயந்து. மெல்ல மெல்ல நம் நினைவுகளை விட்டு அது அப்படியே மறைஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஊரடங்கு, பெருந்தொற்று, இதெல்லாம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மறைந்தாலும் அப்பப்ப அதை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு செய்தி நமக்கு வரும். பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை, வர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டை விட்டு பெரியவங்க வாக்கிங் போகாதீங்க. இந்த குரல்லாம் எங்க இருந்து வரும்னா நம்முடைய தலைநகரம் டெல்லியிலிருந்து வரும். முகக்கவசம் அணிந்து தான் வெளியே வரணும். கொரோனா பெருந்தொற்று முடிந்த பிறகும் அடிக்கடி டெல்லியிலிருந்து இந்த குரல் வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னா, உடனே பதில் சொல்லிடுவோம், காற்று கெட்டு போய்விட்டது. அப்படி காற்று கெட்டு போய்விட்டதுன்னு அந்த பதில் சொல்லிட்டு நம்ம பாட்டில் ஓடிட்டே இருக்கும். இது தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாக வாசிக்கப்படுகிறது, செய்தித்தாளில் ஒரு செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்தோம்னா,
காற்று கெட்டு போயிருக்குன்னா, நான் ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் சரி. நான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எல்லாம் சரி. ஆனா நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மருத்துவத்துறை இங்க இருக்கிறது, அவங்கள்ட்ட கேட்டாதான் சொல்லும். எல்லாம் சரி, ஆனா வாழணும்னா என்ன வேணும்னா, நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை சொல்லிடும், வாழணும்னா உணவு வேணும், தண்ணி வேணும், காத்து வேணும். இதை சொல்லிடும், மற்றதெல்லாம் அப்புறம் தான். வாழ்றதுக்கு இது வேணும். எவ்வளவு நாள் சாப்பிடாம இருப்பீங்கன்னு கேட்டா வீராப்பா சொல்லலாம், நான் ஒரு 20 நாள் இருப்பேன்னு சொல்லலாம். இருக்க முடியுமான்னு டாக்டர்ஸ் தான் சொல்லணும். தண்ணி குடிக்காம எவ்வளவு நாள் இருப்பீங்கன்னு கேட்டா 10 நாள் இருப்பேன், ஒரு வாரம் இருப்பேன்னு சொல்லலாம். முடியுமான்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா மூச்சு விடாம எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு கேட்டோம்னா 10 நிமிஷம்னு யாராவது சொல்லிட முடியுமா? முடியாது. முதன்மையானது உயிர்காற்று. அந்த உயிர்காற்று தான் அங்க கெட்டு போய் இருக்குது. எவ்வளவு கெட்டு போய் இருக்குது? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. அந்த தரக்குறியீடு உலகம் பூரா இருக்குது. 50 வரைக்கும் இருக்கணும், அதான் நல்ல காற்று. 100 இருந்தா கெட்டு போயிடுச்சு, பிரச்சனை வரும்னு அர்த்தம். 150 ஆபத்தானது, உடல்நல பிரச்சனைகள் வந்துடும். 200 பேராபத்து, அசாரடஸ். அந்த ஊர் பிரச்சனைக்குரிய ஊராக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல போனா ஹைலி டேஞ்சரஸ். ஆனால் டெல்லியில் சில நேரங்களில் காற்றின் தரக்குறியீடு 800 தொட்டு விடுகிறது, 800 தொட்டு விடுகிறது. அப்படின்னா எவ்வளவு மோசமாக அந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கும் நினைச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டா, வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டா, முகக்கவசம் அணிஞ்சிட்டா, வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த இரவுகளில் உயிர்காற்று போதாமல் பரிதவிக்கிற, மூச்சு திணறுகிற குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடித்த அம்மாக்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆக்சிஜன் போதாம திணறுகிற முதியவர்களை பார்த்து கலங்கி நின்ற இளையவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இன்றைக்கு டெல்லியில நடக்கிறது, நாளை நம்ம ஊர்லயும் ஊருக்கும் வந்துருச்சுன்னா நம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற சொத்தும் படிப்பு மட்டுமே அவர்களை வாழ வைத்து விடுமா என்ற கேள்விக்கு பதில் தேட வேண்டியதுதான் இயற்கை பற்றிய புரிதலுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். இதனுடைய இன்னொரு வடிவத்தை தான் அந்த பொண்ணு கேட்டா, கிரேட்டா தன்பர்க். அவ ஏன் கேட்டான்னா, 2015 வருஷம் பாரிஸ்ல ஒரு உலக மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை நடத்தியது ஐக்கிய நாடுகள் சபை. ஆனா அந்த மாநாட்டை நடத்த காரணமாக இருந்தது உலகம் முழுக்க இருந்த அறிவியலாளர்கள், என்விரான்மெண்டலிஸ்ட் அல்ல, சயின்டிஸ்ட். அந்த அறிவியலாளர்கள் யாரை கூப்பிட்டாங்கன்னா, the world leaders கூப்பிட்டாங்க, உலக தலைவர்களை கூப்பிட்டார்கள். ஏறக்குறைய 196 நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள். இந்திய பிரதமர் இருந்தார், அமெரிக்க அதிபர் வந்தார், இங்கிலாந்து பிரதமர் போனார். அந்த தலைவர்களை வைத்துக் கொண்டு அறிவியலாளர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, டியர் லீடர்ஸ், உங்களுக்கு உங்கள் நாட்டுடைய பிரச்சனை முக்கியமா இருக்கும், அதை தீர்க்க தான் உங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கும் மற்ற நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கும், அதை நீங்க பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய ஒரு அவசர பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம். நாம் வாழும் இந்த பூமி பெரிய ஆபத்தில் இருக்கிறது. இந்த ஆபத்தில் இருந்து இந்த புவிக்கோளத்தை விரைந்து காப்பாற்றியாக வேண்டும். இந்த செய்தியை அறிவியலாளர்கள் சொன்ன போதுதான் அப்போ எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. ஆம், நாங்கள் கால குறியீடு வைத்து அதை தீர்க்கிறோம்னு சொன்னாங்க. அதை கேட்டோம் தான் அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துச்சு. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் வாழும் இந்த பூமியை இப்படி கெடுத்து வைத்தது நீங்கள் அல்லவான்னு அந்த பொண்ணு கோபமா குரல் கொடுத்து, அந்த குரல் நம்ம பிள்ளைகளுடைய குரல் அல்லவா? அப்படின்னா இங்க என்ன நடக்குது? இந்த பூமி இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நமக்கு பிரச்சனை, நம்ம வீட்டு பிரச்சனை, நம்ம தெரு பிரச்சனை, நம் மாநில பிரச்சனை, நாடுகளுக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் பேசுவோம். ஆனால் இந்த புவிக்கோளத்தின் முதன்மையான பிரச்சனையாக இன்றைக்கு இருப்பது, இன்றைக்கு உலகம் பூரா உச்சரிக்கப்படுகிற 2 வார்த்தைகள். ஒன்று காலநிலை மாற்றம், இன்னொன்று புவி வெப்பமடைவது. இந்த பூமியின் நாட்களை
அது எண்ணிக்கை எண்ணிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இங்க புத்தகம் வச்சிருக்காங்க. அறிவியலாளர், புகழ்பெற்ற அறிவியலாளர், அவருடைய த டைம், காலம் புத்தகத்தை எழுதியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவருடைய இன்னொரு புத்தகம் இங்க இருக்குது, த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். அது வந்து காலம். இன்னொன்று த பிரீஃப் ஆன்சர்ஸ் ஃபார் த பிக் கொஸ்டின், அதுவும் தமிழ்ல புத்தகம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வளவு பெரிய அறிவியலாளர் என்று. 2018 இறந்து போனார். இறப்பதற்கு முன்பாக அந்த அறிவியலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை வெளியிட்ட இரவு, அதை படித்த இரவு எனக்கெல்லாம் தூக்கம் வரல. அவர் என்ன சொன்னார்னா, இப்போது இருக்கிற இந்த நிலைமை அப்படியே நீடித்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன்னு அவர் சொல்றார். அவர் ஒன்றும் ஜோசியக்காரர் கிடையாது, பிளாக் ஹோல் பற்றி ஆய்வு செய்த அறிவியலாளர். 100 ஆண்டுகள்னா நம்ம பேர குழந்தைகளுடைய காலம். இந்த பூமியில வாழ முடியலன்னா என்ன செய்வது? அப்படின்னா இது எல்லோருடைய பிரச்சனை, இது ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா, இயற்கையை புரிந்து கொள்வதில் இருக்கிற சிக்கலில் இருந்தான் ஆரம்பிக்கிறது. த அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர். இந்த பூமியை பற்றி, பூமிக்கு ஒரு பெயர் இருக்கு, உங்களுக்கு தெரியும், நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். பயோஸ்பியர்னு ஒரு பேர், உயிர்கோளம். நமக்கு தெரிஞ்ச சூரிய மண்டலம், சூரிய மண்டலங்களை போல நட்சத்திர மண்டலங்கள் சேர்ந்த அண்டம் என்கிற கேலக்சி, லட்சக்கணக்கான கேலக்சிகள் சேர்ந்த யூனிவர்ஸ் என்கிற பேரண்டம், பிரபஞ்சம். நமக்கு இந்த நம்ம சூரிய மண்டலத்திலேயே நான் ஸ்கூல் படிக்கிற போது 9 பிளானட்னு சொல்லி கொடுத்தாங்க, 9 கோள்கள்னு. ஆனால் இப்போ ப்ளூட்டோ பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ளூட்டோ மாறி போச்சானா? இல்லை, ப்ளூட்டோ அப்படியே தான் இருக்கு. ப்ளூட்டோ பற்றி புரிதல் மாறி போச்சு. ஏன்னா அது ஒன்றும் பக்கத்தில், அவ்வளோ தூரத்தில் இருக்கு. அப்படின்னா சூரிய மண்டலமே எவ்வளோ பெருசுன்னு நம்மளால் அனுமானிக்க முடியும். இந்த சூரிய மண்டலத்தில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? இல்லை. நட்சத்திர மண்டலங்கள் சேர்ந்த கேலக்சி, அண்டம், ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான சூரிய மண்டலங்கள் சேர்ந்ததுதான் கேலக்சி. பால்வீதியில் நம்ம இருக்கோம். எங்காவது உயிர் இருக்குதா? இல்லை. கோடிக்கணக்கான கேலக்சிகள் சேர்ந்ததுதான் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டோம்னா நம்முடைய புவிக்கோளம் ஒரு துகள் தான், ஒரு நானோ பார்ட்டிகள் தான். ஆனால் இந்த பூமியை தவிர இந்த பேரண்டத்தில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? இந்த நிமிடம் வரைக்கும் எந்த சான்றும் கிடையாது. This is the only living planet னு சொல்றாங்க. உயிர்கள் வாழும் ஒரே இடம் இந்த பூமி மட்டும்தான். அந்த பூமி தான் ஆபத்தில் இருக்கு. அப்படின்னா இந்த இயற்கையை புரிந்து கொள்கிற, இயற்கையில் என்ன நடக்கிறது புரிந்து கொள்வது என்பது நம் பிள்ளைகளுக்கான அக்கறையோடு சேர்ந்ததுதான். அது ஏதோ சூழலியலாளர்களுடைய பிரச்சனை அல்ல. இங்குதான் முதல்ல ஆரம்பிக்கணும். இந்த புரிதலை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டாவே, இந்த பூமிக்கும் நமக்குமான உறவிலிருந்து தான் தொடங்கணும். இந்த பூமியினுடைய வரலாறு, இந்த வரலாற்று நூல்கள் ஏராளமா இருக்குது. வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று நாயகர்களை பற்றி புத்தகங்கள் இருக்குது. ஆனா இங்க எழுதப்பட்ட எந்த வரலாற்று நாயகருடைய புத்தகம் வரலாறுமே இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு மேல இருக்காது. நீங்க இன்னையிலிருந்து இன்னைக்கு சொல்லி நீங்க காந்தினா 100 ஆண்டுகள், பாரதியார்னா 100 வருஷம், ஒரு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ராஜராஜ சோழன் 1000 வருஷம், அதுக்கு முன்னாடி போயிட்டு கரிகால் சோழன், திருவள்ளுவர்னா 2000 வருடம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஐயா சார் சொன்ன மாதிரி புத்தர்னா இன்னும் கொஞ்சம் 2500 வருடம். அவ்வளவுதான் வரலாறு. நமக்கு தெரிவித்த பூமியினுடைய வரலாறு 460 கோடி ஆண்டுகள் ஆகிறது. பூமி பரிணமித்து அறிவியல் அப்படிதான் சொல்லுது. 300 கோடி வருடத்துக்கு முன்பாகவே இந்த பூமியில் உயிர்கள் வந்திருக்கின்றன அறிவியல் சொல்லுது. இன்னையிலிருந்து 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் பூச்சிகள் இருந்திருக்கின்றன. 30 கோடி வருடத்துக்கு முன்பாக ஊர்வன இனங்கள், பாம்பு பல்லிகள் போன்றவை இருந்திருக்கின்றன. 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக மற்ற பாலூட்டிகள் வாழ்ந்திருக்கின்றன. 15 கோடி வருடத்துக்கு முன்பாக பறக்கும் உயிரினங்கள் இந்த பூமியில் இருந்திருக்கின்றன. நாம எப்ப பரிணமித்தோம்? நமக்கு நவீன அறிவியல் ஒரு பேர் சொல்லி இருக்குது. நவீன மனிதர்களுக்கு ஹோமோசேப்பியன் பேரு. இந்த ஹோமோசேப்பியன் எவ்வளவு காலமா இந்த பூமியில் இருக்கோம்னா
2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வருஷமா தான் இருக்கும். பறவைகள் 15 கோடி வருஷமா இருக்குது, பூச்சிகள் 40 கோடி வருஷமா இருக்குது. நாம 2 லட்சம் வருஷமா தான் இருக்கோம்னா முந்தானே தீந்த பூமியில் பரிணமித்தவர்கள் நாம். இந்த உண்மையை முதல்ல உணர வேண்டும். இப்பதான் ஒரு அறிவியல் கூற்று நமக்கு திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுகிறது. உயிரியலாளர்கள் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்றாங்க. நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள் வாழும், ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த கூற்றுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இல்லை. இந்த பூமியில் பரிணமித்த எல்லா உயிர்களிலும் வல்லமையானது மனிதர்கள் தான். இந்த பூமிக்கு உயிர்கோளம்னு ஒரு பேர் இருக்குது. எவ்வளவு உயிர்கள் இந்த பூமியில இருக்கும்னு கேட்டா யாராலும் சொல்ல முடியாது, எண்ணிக்கை கிடையாது. அனுமானிக்கிறார்கள் 3 to 30 பில்லியன் ஸ்பீசிஸ், 30 லட்சத்திலிருந்து 3 கோடி வரைக்குமான உயிர்கள் இந்த பூமியில் இருக்குது. இதான் அனுமானம், எவ்வளவுன்னு சொல்ல முடியல. அந்த 3 கோடி உயிரினங்களில் ஒரு உயிரினம் தான் மனிதர்கள். நம்முடைய மக்கள் தொகை 800 கோடி எட்டலாம், ஆனால் நம்ம ஒரு உயிரினம் தான். நாம் இல்லாமல் இங்கு பல உயிரினங்கள் வாழ்கிறது. இப்பதான் சொல்றாங்க அந்த உயிரினங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாதுன்னு சொன்னா நமக்கு ஒரு கேள்வி வேணும். இந்த பூமியில் பரிணமித்த உயிரினங்களிலேயே வல்லமையானது மனிதர்கள் தான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்பவும் இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு யானை எப்படி இருந்தா அப்படிதான் இப்பவும் இருக்கு. ஆனா நாம 100 ஆண்டுக்கு முன்பாக இங்க உத்தமபாளையத்துல ஒரு 25 வயசுல ஒருத்தர் இறந்து போயிருந்தாருன்னா அவர் உயிர் ஊட்டி இப்ப எழுப்பி தேனியில கொண்டு வந்து இதான் உங்க ஊருன்னு கேட்டா அவர் நம்ப மாட்டாரு. எல்லாம் மாறி இருக்குது. இந்த லைட்டு கிடையாது, இந்த மைக்கு கிடையாது, இந்த போன் கிடையாது, இந்த கார் கிடையாது, ஏசி கிடையாது, எல்லாம் மாறிடுச்சு. இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றி இருக்கிறோம். அவ்வளவு வல்லமையானவர்கள் நாம். நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற போது ரிங்குன்னு சுத்துற அந்த போனை தொட்டு பார்க்க தான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் 2K கிட்ஸ் செல்போனோடு பிறக்கிறார்கள், வைஃபையோடு பிறக்கிறார்கள். உலகத்தின் நடக்கிற எல்லா செய்திகளும் அடுத்த நொடியில் தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு பெரிய தகவல் தொடர்பு யுகத்தில் நாம் வாழ்றோம். அதையெல்லாம் படைத்தது வல்லமையான மனிதர்கள் தான். அப்படி வல்லமையான மனிதர்கள் மற்ற உயிர் இல்லாம ஏன் வாழ முடியாதா? இந்த கேள்விக்கு பதில் அறிவியல் தான் கொடுக்குது. மற்ற உயிர்கள்னா பெரிய எந்த உயிரையும் எடுக்க வேண்டாம், நம் பெரிய ஆட்கள் தான். ஆனா ஒரு சின்ன உயிர், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம், அங்கிருந்து எடுத்தோம்னாவே நம்ம கீழே விழுந்துருவோம். நுண்ணுயிர்கள் இந்த பூமியில் இல்லாம போனா என்ன ஆகும்? இந்த கேள்வியை கேட்டுட்டு ஒரு மைக்ரோபயாலஜி பேராசிரியர்கிட்ட பதில் கேட்டோம்னா 2 மணி நேரம் வகுப்படுத்திடுவாரு. எங்கும் நிறைந்திருப்பது நுண்ணுயிர்கள் தான். என் உடம்பு இங்கதான். யார் எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இதான் நம்ம பதில் சொல்லுவோம். ஆனா இந்த ஒருத்தர் என்பது பல லட்சம் நுண்ணுயிர்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா இந்த உடம்பு கிடையாது, இது உயிர் வாழ முடியாது. நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், மண்ணுனா உயிர் உள்ளதா உயிரற்றதானா, மண்ணுனா உயிர் இல்லாதது, நான் லிவிங் ஆர்கானிசம், அப்படிதான் அது சொல்லிக் கொடுப்போம். ஆனா நம்ம தோட்டத்துக்கு போனோம்னா எங்கேயாவது செடி முளைக்காம இருந்துச்சுன்னா நம்ம தாத்தா சொல்லுவாரு, ஏன் தாத்தா இங்க செடி முளைக்கலைன்னா மண்ணு செத்து போச்சு பாம்பாரு. மண் எப்படி செத்து போகும்? தாத்தாவுக்கு தெரியும். அந்த மண் என்பது நுண்ணுயிர்களால் ஆனது, வளமான மண். அப்படி ஒரு கரண்டி அள்ளோம்னா 1 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கலாம்னு மதிப்பிடுறாங்க. அந்த நுண்ணுயிர்களால் ஆனதுதான் மண். நுண்ணுயிர்கள் செத்து போனா மண் செத்து போயிடும், அங்க எந்த தாவரமும் முளைக்காது. அப்படின்னா தாவரங்கள் இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுன்னு நமக்கு தெரியும். தாவரங்கள் வாழணும்னா மண் வேணும்னா, நுண்ணுயிர்கள் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா? இன்னும் கூடுதலா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வந்து உயிர்காற்று அவசியம் முதலே பேசணும். நாம் சுவாசிக்கிற காற்றை யார் உற்பத்தி செய்கிறார்னா பள்ளிக்கூடங்களில் மரங்கள் உற்பத்தி செய்கின்றன என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அது சரிதான். மரங்களிலிருந்து வருகிற காற்று நாம் சுவாசிக்கும் காற்றில் பெரும்பான்மையானதுதான். ஆனா ஏறக்குறைய 40 விழுக்காடு ஆக்சிஜன் கடல்ல இருந்து தான் வருது. கடல்ல மரம் இருக்கானா? மரம் இல்லை. ஆனால் கடல்வாழ் உயிரினங்கள் மரங்களை போல்
கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. அதுல ஒரு சின்ன நுண்ணுயிரி ப்ரோக்ளோரோகாக்கஸ் அதுக்கு பேர், ஒரு மைக்ரோ பிளான்ட், அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிர், கடல்ல கோடிக்கணக்கில் இருக்குது. அந்த நுண்ணுயிரும் இந்த ஒளிச்சேர்க்கை நடக்குது, கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த நுண்ணுயிரி வெளியிடுகிற உயிர்காற்று தான் நாம் சுவாசிக்கும் உயிர்காற்றில் 20 விழுக்காடு. அப்படின்னா நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த கேள்வியிலிருந்து தான் இந்த பூமிக்கும் நமக்குமான உறவை புரிந்து வரும். பூச்சிகளுக்கு வருவோம். பூச்சினா நம்ம கொஞ்சம் மோசடிச்சிருவோம். பூச்சினா பிடிக்குமானா பிடிக்காது தான். ஒரே ஒரு பூச்சி மட்டும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சோம். வண்ணத்து பூச்சிகள் பிடிக்கலைன்னு நீங்க யாராவது சொல்லுவோமா? ஐ டோன்ட் லைக் பட்டர்ஃப்ளை யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும்? கம்பளி பூச்சி பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்கும்னு கை தூக்கிறதுக்கு மனசு தயங்கும். ரெண்டு கேள்வியும் இயல்பான கேள்விதான். வண்ணத்து பூச்சி ஏன் பிடிக்கும்னா அழகா இருக்கு, கவிதை எழுதலாம், டிராயிங் போட்டுக்கலாம், அதை ஓவியமாக்கலாம், கவிதை எழுதலாம், போட்டோ எடுத்துக்கலாம். இதனால வண்ணத்து பூச்சி பிடிக்கும். அது சரியானது சரி, ஆனால் அது அழகியல், ஆஸ்தட்டிக். ஆனால் அந்த அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பிடித்த எல்லா வண்ணத்து பூச்சிகளும் ஒரு காலத்தில் கம்பளி பூச்சிலிருந்து தான் பரிணமித்திருக்கின்றன. இதுதான் அறிவியல், இதுதான் எக்காலஜி. நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் இங்க விஷயம் அல்ல. ஆனால் இந்த பூமி, இந்த உயிர்களின் உலகம் எல்லா உயிர்களாலும் தான் பரிணமிக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஏதாவது ஒரு உயிரை பார்த்து இப்போ நம்ம மழை பெஞ்சிருக்கோம், மழை பெஞ்சா வீட்டுக்கு முன்னாடி புல்லு முளைச்சிடும். புல்லு முளைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மழை நின்ன பிறகு புல்லை சரி பண்ணிட்டு இருக்கோம். புல்லுன்னா நமக்கு என்ன தேவையில்லாது, அதனால சரி பண்ணிட்டு இருக்கோம். ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு கத்திரிக்காய் செடியை பார்க்குறோம், இதில் புல்லு முளைச்சிருக்கோம். கத்திரிக்காய் செடியை பார்த்தோன்னா பிரிஞ்சால் அப்படின்னு எக்ஸைட் ஆகிடும். ஆனால் அது கீழே இருக்க புல்லை பற்றி கவலைப்படுமானா கவலைப்பட மாட்டோம். ஏன்னா புல்லுனா தேவையில்லாது, நெல்லுக்கு பாய்ந்தது இது புல்லுக்கும் பாயும், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்படி ஒரு கேள்வி எழுவோம், இந்த பூமியில் புற்களே இல்லாமல் போனால் என்ன ஆகும்? இப்படி ஒரு கேள்வி எழுப்பணும்னு வச்சுக்கோங்க. புற்களே இல்லாமல் போனால் என்ன ஆகும்? முதல்ல ஒரு பதில் வரும் நமக்கு. என்ன பதில்னா, ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போயிடும். இதான் நான் கல்லூரிகளில் கேட்டோம்னா முதல்ல பசங்க இதான் சொல்லுவாங்க. சரியான சரிதான். ஆனால் அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்போம். அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, இந்த தானியங்கள்லாம் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே பதில் சொல்லிடுவாங்க, நமக்கு உணவு இல்லாமல் போயிடும். புல் இல்லைன்னா ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போயிடும், தானியங்கள் இல்லைன்னா நமக்கு உணவு இல்லாத போயிடும். அது சரியான சரிதான். ஆனால் அறிவியல் இதுக்கு மேலே இன்னொரு செய்தியும் சொல்லுது. நம்ம தானியங்கள் கிராப்னு சொல்றோம் இல்லைங்களா, பயிர்கள். இந்த பயிர் என்று சொல்லப்படுகிற எல்லாமே புட்கள் தான். புட்களோடு புட்களாக தான் அது இருந்திருக்கு. ஆதி மனிதர்கள் ஒரு நாடோடி வாழ்க்கை நடத்துகிற போது ஒரு புல்லில் காய்த்திருந்த ஒரு தானியத்தை விபத்தில் ஒருவர் சாப்பிட்டு இருப்பார். சாப்பிட்டோன்னா சுவையா இருக்கும். சுவையா இருக்கிறதுனால தேடி தேடி அதை போய் சாப்பிடுவாரு. அப்படி தேடி தேடி அவர் சாப்பிட்டு இருக்கிற போது இன்னொரு தலைமுறை என்ன பண்ணணும், அதை ஏன் போய் தேடி தேடி சாப்பிடணும், அதை பிடுங்கிட்டு வந்து நம்ம இருக்கிற இடத்துல நட்டு வைக்கலாம்னு சொல்லும்போது அந்த புல் பயிரா மாற்றம் பெறுகிறது, பயனுள்ளதாக மாற்றம் பெறுகிறது. அப்படின்னா நமக்கு பயன் தெரிந்தால் அது பயிர், நமக்கு தெரியலைன்னா புல். இப்படிதான் வச்சுக்கணும். ஏன்னா இது இன்னொரு வகையா அறிவியல் சொல்லுது. மருத்துவர்கள் இங்க இருக்காங்க. மருத்துவ உலகத்தில் அலோபதி மட்டுமல்ல, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லாத்துலேயுமே இன்றைக்கு மருந்துகளாக பயன்படுத்தப்படுவது எல்லாமே 80 விழுக்காடு தாவரங்களில் தான் அந்த மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. அதான் அறிவியல் சொல்லுது. இன்னைக்கு தான் நம்ம போய் மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்குறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போய் வாங்கினோம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னா நம்ம அம்மாவோ பாட்டியோ உடனே சமையல் கட்டுக்கு போவாங்க. சமையல் கட்டுன்னு தனியாக இருக்காது. அங்கே போய் அங்கே எங்கே திப்பிலி இருக்குது, எங்கே மஞ்சள் இருக்குது, எங்கே சுக்கு இருக்குது, இப்படி தேடுவாங்க. அங்கே கிடைக்கலைன்னா ஒரு பாட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சம் வெளியே போவாங்க, 2 இலைகளை கொண்டு வந்து கொஞ்சம் கசாயம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படித்தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறோம். இப்போ தலைவலிக்கு ஒரு கேப்சூல், காய்ச்சலுக்கு ஒரு கேப்சூல், எல்லாம் கேப்சூல் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க?
நம்ம ரோட்டில் அந்த வீட்டு முன்னாடி புல் முளைச்சிருந்தா அந்த புல்லை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டி வருவாங்க, இல்லை தாத்தா வருவாங்க. இதையாப்பா பிடுங்கனேன்னு கேட்பாங்க. ஏன் பாட்டி புல்லு தானா? இதுதான் கீழாநெல்லி, இதுதான் துத்தி, இதுதான் தும்பைன்னு பேர் சொல்லிட்டே போவாங்க. அவங்க யாரு? எழுத படிக்க தெரியாதவர்கள். நாம யாரு? A+B² தெரிந்த படிப்பாளிகள். ஆனா உலகம் முழுக்க அறிவியலாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு காய்ச்சலுக்கு தலைவலிக்கு மருந்தை போயிட்டு ஒரு லென்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த செடியில மருந்து, காய்ச்சலுக்கு மருந்து இருக்கு, இந்த செடியில தலைவலிக்கு மருந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கல. உலகம் முழுக்க எழுத படிக்க தெரியாத தாத்தா பாட்டிகள் தலைவலினா எதை சாப்பிட்றாங்க, காய்ச்சல்னா எதை சாப்பிட்றாங்கன்னு தேடினாங்க. அந்த தாவரங்களுடைய எசன்ஸை எடுத்துட்டு வந்து கேப்சூல்ஸ் ஆக்கி நமக்கு மாத்திரையா தந்திருக்கிறாங்க. ஆனா எல்லா செடிகளுடைய பயனும் நான் அறிந்திருக்குமானா இல்லை. அந்த கத்திரிக்காய் செடிக்கு அடியில முளைச்சிருக்க புல்லுல இருந்து நாளைக்கு கோவிடுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலாம், நாளைக்கு எய்ட்ஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலாம். கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு ஒரு ஹெர்பல் அப்படின்னு பேர் வச்சிருவோம், மருத்துவ தாவரம் பேர் வச்சிருவோம். அது வரைக்கும் புல்லு தான். அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த பூமியில் பரிணமித்த எந்த உயிர்களும் தேவையற்றது கிடையாது. எல்லாம் இயற்கை தேவையின் பொருட்டே பரிணமித்து வைத்திருக்கிறது. அதன் பயன் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். நமக்கு தெரியலன்னு தான் சொல்லுமே தவிர தேவையற்றது என்று எதுவும் இல்லை. எல்லா உயிர்களுக்குமான இந்த பூமி. பூச்சிகள் இல்லைன்னா காட்டில் பல தாவரங்கள் இல்லாமல் போயிடும். எல்லா உயிரும் முக்கியமானது. அறிவியல் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சில உயிர்களை மட்டும் ஆதார உயிர்கள்னு சொல்லும், கீஸ்டோன் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உயிர்கள் மற்ற உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்றன. அப்படி ஒரு ஆதார உயிர் காடுகள்ல ஃபைக்கஸ் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஆல், அத்தி, அரசு போன்ற மரங்கள்லாம் நம்ம ஊர்லயே தெரியும். ஒரு ஆலமரம் நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா மாலை பொழுதுல ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்கு வரும். காடுகள்ல ஆலமரம் இருந்துச்சுன்னா யானை கூட ஆலமரத்தை தேடி ஒரு ஆலம் பழம் சாப்பிட. அதனால அதுக்கு பேர் கீஸ்டோன் ஸ்பீசிஸ், ஆதார உயிர். அப்படி எல்லா உயிர்களையும் வாழ வைக்கிற அந்த ஆலமரத்தை யார் வாழ வைக்கிறா தெரியுங்களா? ஒரு சின்ன குளவி தான். அந்த குளவிக்கு பேர் ஃபிக் வாஸ்ப்னு பேரு, ஆலம் குளவி. அந்த குளவி ஆலம் பூக்களில் தேன் எடுக்க வரும். அது பசிக்கு தான் வருது, உணவுக்கு தான் வருது, தேன் எடுக்க வரும். அப்படி ஒவ்வொரு பூவிலும் அமர்ந்து தேன் எடுக்கும் போதுதான் மகரந்த சேர்க்கை நடக்கும். அந்த பூச்சி வரலைனா ஆலம் பூக்களில் மகரந்த சேர்க்கை நடக்காது. மகரந்த சேர்க்கை நடந்தாதான் அந்த பூ காயாகும், கனியாகும், இன்னொரு மரமாக விருத்தியாகும். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு ஒரு சின்ன பூச்சி உதவுதுன்னு சொல்றதுதான் இயற்கை அமைப்பு. இங்கு பரிணமித்த எல்லா உயிர்களுக்கும் அப்படி பங்களிப்பு இருக்கு. பறவைகளை பற்றி பல மணி நேரம் பேசணும். பறவைகளை ஏன் காப்பாற்றணும்னா, பறவைகள் இல்லைன்னா காட்டில் சில மரங்கள் முளைக்காது. காரணம் என்னன்னா, பறவைகள் சாப்பிட்டு எச்சத்தில் வந்த மரங்கள் தான் இங்கு பெரும்பான்மையானவை. நம்ம வயக்காட்டிலையும் மேட்டாங்காட்டிலையும் முளைத்திருக்கிற வேப்ப மரத்தை எல்லாம் நம்ம நட்டு வைக்கல. அது குயில் நட்டு வச்சது, காக்கா நட்டு வச்சது. காடுகளில் அதோட பங்களிப்பு பெருசு. அதை பற்றி பல மணி நேரம் பேசலாம். விலங்கினங்கள், நம்ம காட்டில் யானை இருக்கு. காடுனா எல்லா காடும் ஒரே மாதிரியானது அல்ல. அமேசான் காடு வேறு, அலையாத்தி காடு வேறு, ஆப்பிரிக்கா காடு வேறு. நம்ம காடு, நமக்கு காடு வேணும். ஏன் காடு வேணும்? இந்த கேள்வி எழுந்துச்சுன்னா அதுக்கு விரிவான விளக்கம் தேவை. எங்கள் ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லாருக்கும் பிடிச்ச ஊர், உங்களுக்கு தெரியும். ஆனா எங்க ஊருக்கு, எங்க ஊர்ல வெளியூர்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு 5 வருஷம் கோயம்புத்தூர் வெளியூர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு கோயம்புத்தூர்னு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஊர் அந்த ஊர். வேலை கொடுக்கும், நல்ல தண்ணி, நல்ல காற்று, முதல்ல அதுதான். ஆனா அவங்களுக்கு தெரியாது எங்கள் ஊருக்கு சோகமான வரலாறு ஒன்று இருந்துச்சுன்ட்டு. இன்னைக்கு ஏறக்குறைய 90 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரை பற்றி அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் ஒரு பதிவு இருக்கு. 1927 வருஷம். அப்போ ஒரு ஹெல்த் டைரக்டர் இருந்தார். மேடம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஹெல்த் டைரக்டர் டாக்டர் மேத்யூன்னு ஒருத்தர், அன்றைய சென்னை மாகாணத்துடைய ஹெல்த் டைரக்டர். ஒவ்வொரு நகரங்களா போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்காரு. அதில் ஒரு ஊரை பற்றி எழுதுறாரு. அந்த ஊர் தான் அன்றைய சென்னை மாகாணத்திலே மோசமான குடிநீர், மோசமான சுகாதார கேடு உள்ள ஊர்னு அந்த ஊரை எழுதி வச்சிருக்காரு.
அதை படிச்சோம்னா மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊர்னு வரும். இன்னைக்கு தண்ணி பிரச்சனை உள்ள எந்த ஊராவது இருக்குமானா இல்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஊரா இருக்க எங்க கோயம்புத்தூரை பற்றி தான் அந்த பதிவு எழுதியிருக்கு. மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊர்னா அரசு குறிப்பில் அது இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு நிலைமை மாறிச்சுன்னா எதை மாற்றியதுன்னு கேட்டா அந்த பதிவு 1927 1929 வருஷம் கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணி வந்துச்சு. சிறுவாணி தண்ணி வந்த உடனே எங்க ஊரினுடைய வரலாறு மாறி போயிடுச்சு. அப்படின்னா தண்ணீரை பற்றி பேசுவது மேடை பேச்சா? தண்ணீர் எந்த இடத்தின் நிலைமையும் மாற்றும் என்பதற்கு எங்கள் ஊர் தான் உதாரணம். இந்த உதாரணத்தின் வேர் தான் நீரின்றி அமையாது உலகு என்கிற நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த இலக்கியத்தினுடைய வேர். இந்த தண்ணி எங்கிருந்து வரும்? இங்க தேனிக்கு பெரிய குளத்துக்கு கொடைக்கானல் இருந்து தண்ணி வரும். வைகை யாரு வரச நாட்டுல இருந்து வருது. ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்னாரு. எங்கள் ஊருக்கு சிறுவாணி தண்ணி பவானி தண்ணி. சிறுவாணி தண்ணி சிறுவாணி மலையிலிருந்து வருது, பவானி தண்ணி நீலகிரி மலையிலிருந்து வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம குடிக்கிற தண்ணி, வேளாண்மைக்கு உதவுகிற தண்ணி, தொழிற்சாலைக்கு வர தண்ணி பெரும்பாலும் ஆத்துல இருந்து தான் வருது. குளம், ஏரி, கம்மா, குட்டை எல்லாத்தையும் பெரும்பாலும் இழந்துட்டோம். இந்த ஆத்துல இருந்து தான் இந்த தண்ணி வருதுன்னா ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ஆறு எப்படி உருவாகும்? ஒரு நதி எப்படி உருவாகும்? ஆறு எப்படி உருவாகும்னா எல்லாரும் பதில் வச்சிருப்போம். மலையில இருந்து வருது, ஊத்துல இருந்து வருது, பதில் வச்சிருப்போம். அறிவியல் என்ன? இந்த கேள்வியை வட இந்தியாவில் கேட்டோம்னா குழந்தைகள் டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. பனி உருகி ஆறு உருவாகும். ஏன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திர, யமுனை போன்ற ஆறுகள்லாம் இமயமலையில் உருவாகும். இமயமலை பனிமலை. மழை பெய்யாத காலத்திலும் அங்க ஆற்றுல தண்ணி ஓடும். நம்ம ஊர்ல எங்காவது பனிமலை இருக்குதா? கேள்வி சாதாரணமானது. அதுக்கு பதில் தேடும் போதுதான் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத் நர்மதை நதிக்கரை வரைக்கும் விரிந்திருக்கிற ஒரு மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. இங்க அதுக்கு வெள்ளி மலை, அரசநாடு மலை, மேகமலை, அப்படி பல பெயர்கள் உண்டு. இந்த மலை நம் தமிழர்கள் போற்றிய குறிஞ்சி நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 10ஆம் வகுப்பு இலக்கண குறிப்பில் 2 மதிப்பெண்கள் எடுக்கிற பெரும் கேள்வி பதில் அல்லாது நம் முன்னோர்கள் கண்ட எல்லாரும் மொழிக்கு இலக்கணம் எழுதியிருப்பாங்க. நிலத்துக்கு இலக்கணம் எழுதியவர்கள் முன்னோர்கள். அந்த அறிவியலை என்ற நவீன அந்த அறிவை நவீன அறிவியல் வேறு வகையில சொல்லுது. அதான் இக்கோசிஸ்டம்னு சொல்லுது. மவுண்டெயின் இக்கோசிஸ்டம், மலை சார்ந்த பகுதி, அதான் குறிஞ்சி. ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம் சொல்லுது, அதான் முல்லை. மெரைன் இக்கோசிஸ்டம் அதான் நெய்தல். டெசர்ட் இக்கோசிஸ்டம் அதான் பாலை. நடுவுல இருக்கிற அந்த வயல் மருதம் அதான் மேன்மேடு, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. காட்டை எடுத்து கரணியை உருவாக்கணும். நான் முன்னோர்கள் ஒருபோதும் குறிஞ்சி நிலத்துல கை வைக்கல. அங்க பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்தாங்க. குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தேன் தெளிமாவு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அதை சேதப்படுத்தல. என்ன காரணம்னா இந்த மலையில் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத சில இடங்கள் இன்னும் மிச்சம் இருக்குது. அது போய் பார்த்தோம்னா தெரியும். அந்த மலை உச்சியில வெறும் புல்வெளிகள் தான் இருக்கு. இந்த மலைக்கு மேல உச்சிக்கு போனோம்னா மனிதர்கள் சேதப்படுத்தாத மலையில வெறும் கிராஸ்லேண்ட் தான் இருக்கும். புல்லு பார்த்தோம்னா நம்ம கிரவுண்ட்ல லான்ல இருக்கிற புல்லு மாதிரி இருக்கும். அறிவியல் சொல்லு அதை நம்ம உருவாக்க முடியாதுன்னு சொல்லு. ஏன்னா ஒரு 300 வகையான புற்களாலான ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பு அது. அந்த புல்லு என்ன பண்ணுது? அதான் கேள்வி. பொதுவா மழை பெஞ்சதுன்னா மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடி வரும். நமக்கு தெரியும் சமவெளியை விட மலைப்பகுதிகளில் மழை பொழிவு அதிகம். ஹில் ஸ்டேஷன்ல ரெயின்ஃபால் அதிகம். அப்படின்னா மலையில மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி உடனே ஓடி வரணும். இதான் அறிவியல். மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வரணும். ஆனா அந்த புல்வெளி இருக்கிற மலைப்பகுதிகளில் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி உடனே ஓடி வராது. ஏன்னா அந்த புட்கள் ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இந்த பெய்கிற மழை தண்ணியை தேக்கி வைக்கும். 1 மாசம் வரைக்கும் தேக்கி வைக்கும். தேக்கி வச்ச தண்ணியை திவலையா அது ரிலீஸ் பண்ணும். அந்த புல்வெளியை ஒட்டி ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்கு பேரு சோலை காடுன்னு பேரு. ஆங்கிலத்துல ஷோலா ஃபாரஸ்ட் அது பேரு. தமிழ் பேர் தான் ஆங்கிலத்திலையும். தனித்துவமான காடு, முதிர்ந்த நிலை காடு, சேச்சுரேட்டட் ஃபாரஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பழமையான காடு அது.
உலகத்துல பெரிய மலை எதுன்னு கேட்டா இமயமலைன்னு எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனா மூத்த மலை இமயமலையா மேற்கு தொடர்ச்சி மலையானா அறிவியல் சொல்லுது இமயமலை பரிணமிப்பதற்கு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பரிணமித்திருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு அறிவியல் சொல்லுது. பழமையான மலை இது. அந்த மலையில் அந்த சோலைக்காடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டா சூரிய ஒளி புகாத ஒரு அடர்த்தியான நிழல் போர்வை அதுக்கு இருக்கும். திருக்குறள்ல அணிநிலக்காடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு பொதுவான சொந்தமான இடம் அந்த இடம் அந்த மலைக்காடு தான். அந்த மலைக்காடு என்ன பண்ணோம், அந்த மலைக்கு போனோம்னா அப்படியே சூரிய ஒளி புகாமல் இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம்னா தரையை பார்க்க முடியாது, இலைத்தரைகள் சிந்தி இருக்கும். விலைக்கு பார்த்தோம்னா ஒரு மண் ஒரு பஞ்சு மத்த மாதிரி இருக்கும். அந்த மண் உருவாகிற மண் விழுந்த இலைத்தரைகளை நுண்ணுயிர்கள் மண்ணா மாற்றுது. எவ்வளவு காலம் எடுத்துக்கும்? அறிவியல் சொல்லுது அரைஞ்சு உருவாவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகலாம். ஆனால் அடுக்கடுக்கா அந்த மண் இருக்கு, பல லட்சம் ஆண்டுகளாக உருவான மண். அந்த மண் என்ன பண்ணும்னா இந்த புல்லிலிருந்து கசிகிற தண்ணி, இந்த காட்டில் பெய்கிற மழை தண்ணி அத்தனையும் தேக்கி வைக்கும். எவ்வளவு அடைமழை பெய்தாலும் 10 நாள் 15 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும் சோலைக்காடுகள் புல்வெளிகள் இருக்கிற இடத்த வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, மண் அரிப்பு ஏற்படாது. பெய்கிற மழை தண்ணி உள்வாங்கிக்கும். மழை முடிந்த பிறகு அந்த மண் சேர்த்த தண்ணியில் ஒரு 5 விழுக்காடை தான் அந்த மரங்கள் தனக்காக எடுத்துக்கும். மீதி மண்ணில் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு போய் சேரும். பாறை இடுக்கில் கசிஞ்சு 2 மலைகள் சேர்கிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும். எங்கெல்லாம் சோலைக்காடுகள் புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் 365 நாளும் ஓடக்கூடிய வற்றாத ஓடைகள், பெரனியல் ஸ்ட்ரீம்ஸ் உருவாகும். ஓடைகள் வற்றவே வற்றாது. இந்த ஓடைகள் 10-15 ஓடைகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா சிற்றாறுகள், 50-60 சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலம்புலா, பாரதப்புலா, சிறுவாணி, பவானின்னு தென்னிந்தியாவில் ஓடும் எல்லா நதிகளுக்கும் தாய்மடியாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் இருக்கின்றன. இந்த புல்வெளிகள் சோலைக்காடுகள் அழிந்து போனா பெய்த மழை நீர் 4வது நாள் கடலுக்கு போயிடும். ஆத்துக்கும் வடிகாலுக்கும் டிரைனேஜுக்கு வித்தியாசம் இருக்கு. மழை பெஞ்சா மட்டும் தண்ணி ஓடுச்சுன்னா அது பேர் டிரைனேஜ், வடிகால். தமிழ்நாட்டில் வருடத்துக்கு 35-50 நாள் தான் மழை நாட்கள். ஆனால் 365 நாள் எனக்கு குடிக்க தண்ணி வேணும், வேளாண்மைக்கு வேணும், தொழிற்சாலைக்கு வேணும். அப்படின்னா 6 வேணும். 6 வேணும்னா இந்த மலைக்காடுகள் வேணும். இந்த மலைக்காடுகளை தான் முதன்மை நிலமாக தமிழர்கள் குறிஞ்சி நிலம்னு குறித்து வச்சாங்க. குறிஞ்சி பூ எல்லா இடத்துலையும் பூக்காது. எங்கு புல்வெளிகள் சோலைக்காடுகள் இருக்குதோ அங்கதான் பூக்கும். அப்படின்னா குறிஞ்சியின் அடையாளம் என் ஆறுகளின் அடையாளம். குறிஞ்சி நல்லா இருந்தால் தான் மருதம் செழிக்கும். இந்த பின்னி பிணைந்த இயற்கைக்கும் இலக்கியத்துக்குமான உறவை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு தொடக்கம் தான். எல்லா உயிர்களும் ஆனதுதான் இந்த உலகம். இந்த காட்டில் வந்து இந்த காட்டை காப்பாற்றணும்னா அங்கு வெறும் மரங்களை காப்பாற்றுவதல்ல, அந்த காட்டுக்கு ஒரு பல்லுயிர். காடு என்பது வெறும் மரமாக வளர்த்தோம்னா அது தோப்பு. மரம் பெரிய தேவை இருக்கு. இன்னைக்கு இந்த பூமி சூடாகி வருகிறது, இந்த பூமி ஆபத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் கடந்த 150-200 ஆண்டுகளாக மனிதர்கள் நாம நல்லா இருக்கணும்னு செய்த அந்த செயல்பாடுகளுடைய விளைவு தான். குறிப்பா சொல்லணும்னா எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வேறு, இன்னைக்கு இருக்கிற இந்த உலக வெப்பமயமாதல் பிரச்சனை, புவி வெப்பமயமாதல் பிரச்சனை வேறு. புவி வெப்பமயமாதல் பிரச்சனை என்பது கடந்த 150-200 ஆண்டுகளாக நாம் எரித்த டீசல், பெட்ரோல், நிலக்கரி உள்ளிட்ட படிம எரிபொருட்களிலிருந்து விளைந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு கூடி போனதுதான். இந்த பசுமை குடில் வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேஸுடைய அளவு நம்முடைய காற்றுல கூடி போனதுதான் அந்த புவி வெப்பமயமாதலுக்கு காரணம். அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும். அந்த பசுமை அதுக்கு காரணமான அந்த கார்பன் டை ஆக்சைடை குறைக்கும் வல்லமை படைத்தது மரங்கள். ஆகவேதான் மரம் நடுவது என்பது மரம் நடுவோம் மலை பெறுவோம் என்கிற ஒரு பொழுதுபோக்குக்கல்ல, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த புவிக்கோளம் உயிர்ப்போடு இருப்பதற்கு நான் மரங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த பசுமை உணர்வு தான் மரம் வளர்ப்பதற்கான காரணமாக இருக்கணும். இது யாரோ 4 பேர் மரம் நடுறாங்க நம்மளாம் வேடிக்கை பார்க்குறோன்னு இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் அந்த பங்களிப்பு வரணும். இதுல மரம் வேறு, காடு வேறு. மரம்னா உயிர், காடுனா உயிர் சூழல். மரத்தை உருவாக்கிடலாம், காட்டை உருவாக்க முடியாது. ஏன்னா காடுங்கிறது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலிருந்து ஆலமரம் வரைக்கும், சின்ன பாசியிலிருந்து யானை வரைக்கும், மரம், செடி, கொடி, பூச்சி, புழு, பறவை, விலங்கு, அந்த மண் எல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் காடு. ஒவ்வொரு காட்டுக்கும் ஒரு உயிர் சூழல் உண்டு. ஒவ்வொரு உயிருக்கும் அதில் பங்களிப்பு உண்டு. ஒன்றை பற்றியும் தனித்தனியாக பேசலாம். நான் ஒரு சாதாரண உயிரினை பற்றி பேசுகிறேன். பொதுவாக
இயற்கை ஆர்வலர்கள்னு சொல்றவங்க கூட நம்ம ஒரு இடத்த வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கடந்து போறோம்னா இயற்கை ஆர்வலர்கள் 2 மணி நேரம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பறவையை ரசிப்பாங்க, ஒரு வண்ணத்து பூச்சை ரசிப்பாங்க, ஒரு செடியை பார்ப்பாங்க. அப்படி இயற்கை ஆர்வலர்கள் கூட அந்த காட்டில் இருக்கிற ஒரு உயிரை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. அந்த உயிர் எதுனா காட்டுப்பன்றி. காட்டுப்பன்றிகளுக்கு விவசாயிகளுக்கும் பிணக்கு இருக்கிறது, அது தனியாக பேசுவோம், அதை பற்றி பேச வேண்டியதான். ஆனால் காட்டுப்பன்றிகளை பற்றி ஏன் கண்டுக்க மாட்டோம்னா எல்லா இடத்துலையும் இருக்குது, அதனால அதை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி, காட்டுப்பன்றி இல்லைன்னா என்ன ஆகும்? எந்த உயிர் இல்லைனாலும் என்ன ஆகும்னு கேட்கக்கூடாது. இதுதான் அறிவியல் சொல்லுது. எல்லா உயிரும் இங்கே பங்களிப்பு இருக்குது, நமக்கு தெரியாம வேணா இருக்கலாம், ஆனால் இதற்கு சில பதில்களை அறிவியல் வச்சிருக்குது. காட்டுப்பன்றி என்ன பண்ணும்னா கூட்டமாக போயிட்டு மண்ணையும் புல்லையும் கிளறி கிளறி வைக்கும். எதுக்குன்னா அதுக்கு கிழங்கும் மேலும் அதுக்கு விருப்ப உணவு, அது கிளறி வச்சுட்டு போயிடும். நீங்க காட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், பண்ணி பறித்த இடத்த பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டா, அங்க இருக்கிற மரமோ செடியோ அதுல இருந்த விதை உடனே முளைச்சதுன்னா, உடனே விழுந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல தான் முளைக்கும். நம்ம வயல்ல உழவோட்டின இடம் மாதிரி அந்த இடம் இருக்கும். காட்டின் உழவன் காட்டுப்பன்றி. இந்த வேலையை யார் செய்வா? இன்னொரு வேலையை அது செய்யும். காட்டுல வந்து பெரிய விலங்குகள் உண்டு. காட்டு யானை இருக்கு, 4000 கிலோவுக்கு மேல இருக்கு. காட்டு மாடுகள் இருக்குது, 1000 கிலோ இருக்கும். கடமான் இருக்கு, ஒரு 200 கிலோ இருக்கு. இதெல்லாம் இயற்கையில் இறந்து போகும். எந்த உயிராக இருந்தாலும் ஒரு நாள் பறந்துச்சுன்னா இறந்து ஆகணும். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சுண்டலி செத்து போச்சுன்னு வைங்க, நம்ம கவனிக்காம விட்டோம்னா 2 நாளில் நாத்தம் அடிச்சு. யானை செத்தா மக்களுக்கு பல மாதங்கள் ஆகும், நாற்றம் அடிக்கும், நோய் கிருமிகள் பெருகலாம். ஒருவேளை ஓடையில் செத்து போச்சுன்னா அந்த தண்ணியை நம்ம கீழே குடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு காட்டுப்பன்னி கூட்டம் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு வாரத்தில் அந்த யானை இருந்ததில் பாதி இல்லாமல் போயிடும். அழகா அந்த 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 இறந்து போன உயிர்களை உணவாக கொள்ளக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் காட்டுப்பன்றி. இந்த வேலையை யார் பண்ணுவா? இந்த பங்களிப்பு பெருசு. எல்லா உயிர்களுக்கும் இந்த பங்களிப்புக்கு எல்லா உயிர்களும் சேர்ந்ததுதான் காடு. அதனாலதான் புலிகள் காப்பகத்தை பற்றி அவர் சொன்னாரு. புலிகளை ஏன் காப்பாற்றணும்னா, புலிகளை புலிகள் முதல்ல எல்லா இடத்துலையும் சேவ் டைகர்னு ஒரு போர்டு இருக்கு. எப்படி டைகரை காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டால், ஒரு டாக்டரை நியமித்து அப்படியே அந்த புலிகளுக்கு உணவு கொடுத்து காப்பாற்ற முடியுமானா இல்லை. புலிகளை எப்படி காப்பாற்றலாம்னா, முதல்ல ஒரு அறிவியல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காட்டில் 10 புலி இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த காட்டுக்கே போக வேண்டாம், அந்த காடு நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எப்படி நல்லா இருக்குன்னு புரிஞ்சு முடியும்? புலி இருந்தால் அப்படி நல்லா இருக்கும்னா, புலி இருப்பது என்பது உறுதியானா நமக்கு இன்னொன்று உறுதியாகும், அந்த புலிக்கு அங்கே உணவு இருக்குதுன்னு உறுதியாகும். புலிக்கு என்ன உணவுனா பெரும்பாலும் மான்கள். ஒரு புலி ஒரு மானை அடித்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடும். அப்படின்னா ஒரு 50-60 புலி மான் இருந்துச்சுன்னா ஒரு புலி ஒரு வருடத்துக்கு வாழ்ந்துருமானா? வாழ முடியாது. அறிவியல் அப்படிதான் சொல்லுது. ஒரு வலிமையான புலி கூட போனோடனே மான் அடிச்சிட முடியாது. ஒரு 20-30 முறை முயற்சியில தான் ஒரு முயற்சியில தான் ஒரு முறை அது வெற்றி பெறும். புலி போய் நின்னோன்னா அப்படியே மான் வந்து தேக் மீன் கழுத்தை நீட்டிட்டு நிற்காது. இல்லை, பெரும்பாலும் மான் தான் ஓடிடும். அது உயிருக்காக ஓடுது, இது உணவுக்காக ஓடுது. உயிருக்காக ஓடுது, பிழைச்சிரும். அப்படின்னா ஒரு புலி வாழணும்னா, புலி வாழ்க்கை எளிமையானதல்ல. ஒரு 500 மானாவது இருந்தால் தான் ஒரு புலி வாழ முடியும். அப்படின்னா 10 புலி இருக்குன்னா நமக்கு என்ன தெரியும்னா, பல ஆயிரம் மான்கள் அங்கே இருப்பதாக அர்த்தம். நான் பார்க்க வேண்டியதில்லை, அது இருக்குன்னு அர்த்தம். பல ஆயிரம் மான்கள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதற்கான உணவு இருப்பதாக அர்த்தம். அந்த காடு பாதுகாக்கப்பட்டிருப்பதாக அர்த்தம். அந்த தாவர செழுமை இருப்பதாக அர்த்தம். அப்போ புலியை காப்பாற்றணும்னா மானை காப்பாற்றணும், மானை காப்பாற்றணும்னா காட்டை காப்பாற்றணும். புலிகளை எப்படி காப்பாற்றலாம்? காட்டை காப்பாற்றுவதன் மூலமாக காப்பாற்றலாம். புலியை காப்பாற்றுகிற எல்லா முயற்சியும் காட்டை காப்பாற்றணும். காட்டை காப்பாற்றுகிற போது அந்த மலைப்பகுதி காடுகளில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சியும் ஆற்றை காப்பாற்றும். ஆறுகள் உற்பத்தி ஆகிற அந்த மலைப்பகுதியை காப்பாற்றும். அதான் தண்ணீருக்கும் புலிகளுக்குமான உறவை வந்து நம்முடைய வனத்துறை அலுவலர்கள் சொன்னாங்க. இப்படிதான் ஒவ்வொரு உயிருக்கும். எனக்கு காடு வேணும், என் காட்டுக்கு யானை வேணும். யானை இல்லைன்னா காட்டில் சில தாவரங்கள் இல்லாமல் போகும். அறிவியல் அப்படிதான் சொல்லுது. யானை சாப்பிட்டு செரிமானமாக 40-70 மணி நேரம் ஆகும். அந்த நீண்ட யானை பற்றி மட்டுமே 2 மணி நேரம் பேசலாம். 70 மணி நேரம் அந்த நீண்ட செரிமானத்தில் ஊறி அது சாப்பிடுகிற தாவரங்களுடைய விதைகள் வெளிவந்தால் அதன் முளைப்புத்தன்மை அதிகம். இப்படி ஒவ்வொரு உயிர்களுமான இந்த உலகத்தை பற்றி தான், இந்த உலகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு புதிய தலைமுறை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை. இப்பதான் நம்ம முன்னோர்களுடைய இந்த இயற்கை பற்றிய புரிதலுக்கு வருவோம். இயற்கையை வர்ணித்து எழுதிய ஏராளமான இலக்கியங்கள் உண்டு.
ஆனா இயற்கையை புரிந்து கொண்டு இந்த புவிக்கோளத்தை பற்றிய பெரும் புரிதல் கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. இங்க தான் நம்ம பார்க்கணும். இந்த பூமினா என்ன அப்படின்னு கேட்டா நவீன அறிவியல் சொல்லுது, இந்த பூமி வந்து தண்ணி, காற்று, வெப்பம் இதெல்லாம் சார்ந்த தொகுப்பு தான் பூமின்னு அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் சேர்ந்த ஐம்பூதங்களால் ஆனது பூமி நம்ம படிக்கிறோம். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியம் அதை எவ்வளோ அழகா சொல்லுதுன்னு கேட்டா, நிலம், தீ, நீர், வளி, விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம்னு சொல்லுது. மயக்கம்னா அது ஒரு பின்னி பிணைந்த உறவு. இதுல எது கெட்டு போனாலும் பூமி கெட்டு போகும். இந்த பெரும் புரிதல் கொண்ட ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் இருந்திருக்கிறது. திருக்குறள்ல 2 திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வியப்பா இருக்கும். நான் வந்து சில பன்னாட்டு கருத்தரங்குகளில் பங்கேற்றுப்பேன். இன்டர்நேஷனல்ல என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. எங்க ஊர்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு குறள், அந்த குறள் அரண் என்கிற அதிகாரத்தில் வருது. அரண்னா நாட்டுக்கு பாதுகாப்பு. எது பாதுகாப்பா இருக்கும்னு கேட்டா, இன்னைக்கும் அன்னைக்கும் எது பாதுகாப்பா இருக்குன்னா, நாடு நல்லா இருக்குன்னா போர்க்களங்கள், போர்க்கருவிகள், ஒற்றர்கள், வலிமையான படை, இதான் நல்லா இருக்கும். படை எப்படி போர் கருவிகள் மாறி இருக்கலாம், ஆனா இப்படி இருக்கணும், இதான் அதான் எல்லா குறளும் பேசும். அந்த அரண் அதிகாரத்தில் ஒரு குறள் மட்டும் அன்னைக்கே வித்தியாசமா பேசுது. அந்த குறள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண். மணி நீர் வெறும் தண்ணி கிடையாது, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், தூய்மையான தண்ணீர். மணி நீர், மண், நல்ல வளமான மண். மலை, என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும், வெறும் காடு அல்ல, சூரிய ஒளி புகாத காடு. இது நாளும் நல்லா இருந்தா ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கும்னு 2000 வருடத்துக்கு முன்பாக உணர்ந்திருந்த ஒரு சமூகத்தின் வழித்தோன்றர்களாக நம்ம இருக்கோங்கிற பெருமையை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நாட்டுக்கு என்ன உறுப்பு, ஒரு நாடுனா என்ன இருக்கணும், இன்னொரு குறள் சொல்லுது, இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டுக்கு உருவு. இருபுணல்னா சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர், அப்படிதான் விளக்கம் இன்னைக்கு பெற முடியுது. வருபுணல்னா அப்படி ஓடக்கூடிய ஆறுகள், ஓடைகள், இவையெல்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வல்லரன். அரண்னா எதுன்னு நமக்கு சொல்லுறாங்க. இப்ப 4 இருந்தா அரண். இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நாட்டுக்கு உறுப்பு, இது இருந்தாதான் நாடுன்னு ஒரு நாட்டுக்கான ஒரு இலக்கணத்தை இயற்கையோடு ஏந்து பார்த்த ஒரு பெரும் வரலாறு நமக்கு இருந்திருக்கு. அந்த வரலாறு தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. அந்த வரலாறுனாலதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. நம்ம நூலோர்னா அதுக்கு முன்னாடி ஏராளமா எழுதியிருக்காங்க. எழுதுனதெல்லாம் சிறப்பானது என்னன்னு கேட்டா, எல்லா உயிர்களையும் நேசிக்க தெரிந்த ஒரு மனம் தான் சிறந்ததுன்னு 2000 வருடத்துக்கு முன்பாக புரிந்திருக்கிறாங்க. சில காட்சிகளை சங்க இலக்கியத்துல பார்க்கலாம். நம்ம இந்த தொல்காப்பியருடைய புரிதல் அது இன்னும் பெருசு. அதை பற்றி பல்வேறு, இன்னைக்கு சங்க இலக்கியத்தை மட்டும் ஒரு சூழலியல் பார்வையில் தமிழ் பேராசிரியர்கள் வாசிப்புக்கு உட்படுத்தினாங்கன்னா இந்த உலகத்திற்கான வியப்பான செய்திகளை நம்ம தருவோம். நம்முடைய இலக்கியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரே ஒரு விஷயத்தை தாங்க சொல்லுது. உலகம் பூரா இனச்சண்டைகள், குழு சண்டைகள் போட்டுட்டு இருக்கிற போது நம்முடைய தமிழ் மரபு தான் அறம் பேசும். அறம்னா என்னன்னா எல்லாரையும் நேசின்னு பேசும். அப்படி ஒரு உயர்ந்து இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய பிரச்சனையே அவர்கள் மீது இவர்கள், இவர்கள் மீது அவர்கள், இனத்தால், மொழியால், மதத்தால், நாட்டால் அப்படி ஒரு வன்மம் கொண்டிருக்கிற சூழலில் எல்லாரும் ஒண்ணு, யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த மரபை விதைத்த ஒரு உயர்ந்த சமூகத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இன்னைக்கு உலகத்துக்கு. அதுதான் தேவை. இந்த மரபு எதன் அடிப்படையில் வருதுன்னா, நம்முடைய சங்க இலக்கியம் முழுக்க அறம் பேசுகிறது. அறம்னா எத்திக்ஸ். எதை பற்றியும் நீ கவலைப்படாம வாழ்ந்துடாத, எல்லாவற்றிலும் நல்லது செய்து வாழ், இப்படிதான் சொல்லுவாங்க. அதுலதான் அந்த இதுல வந்து இன்னும் கொஞ்சம் தேடுதல். நீங்க வந்து அறிவியல், அதுல புதைந்திருக்கிற அறிவியல் இன்னும் தேடணும்னா தொல்காப்பியத்துல இப்ப தாவரங்களை பற்றிய பகுப்பினை இருக்குது. இன்னைக்கு வந்து பிளான்ஸ், என்னென்ன வகையான பிளான்ஸ்னு இன்னைக்கு நவீன அறிவியல் தொகுத்திருக்கோம்.
ஆனா தொல்காப்பியம் ஒரு வகையான தொகுப்பை வச்சிருக்குது. நவீன அறிவியல் அதை பார்த்து வியந்துரும். தாவரங்களை 2 வகையா தொல்காப்பியம் பிரிக்குது. தொல்காப்பியருக்கு பிரிக்கிறார். ஒன்று மரம், இன்னொன்று புல். பொது வகைப்பாட்டில் எல்லா தாவரங்களும் ஒன்று மரமா இருக்கும், இன்னும் புல்லா இருக்கும். அப்படின்னா மரம்னா என்ன, புல்லுனா என்ன? 2 வரிகள்ல வழிகாட்டுறாங்க. அகக்காலுடையது மரம், புறக்காலுடையது புல். நீங்க மரம்னா வெளியில பட்டை அது மென்மையா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ளார வைரம் காய்ச்சிருக்கும், அதான் மரம். ஆனா புல்லுனா வெளியில சாலிடா இருக்கும், உள்ளுக்குள்ளார ஹாலோவா இருக்கும், உள்ளுக்குள்ளார ஓட்டை இருக்கும். அதனாலதான் மூங்கில மரம் இல்ல புல்லுன்னு இன்னைக்கு நவீன அறிவியல் சொல்லுது. இந்த வகைப்பாட்டுக்குள்ள அது வந்துருது இல்லைங்களா? எப்படிப்பட்ட ஒரு பெரும் புரிதல் அங்க வச்சிருந்திருக்காங்க. இன்னும் நவீன நம்ம என்னன்னா சூழலியலாளர்களை இந்த வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பொத்தா பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வளர்ச்சினா எது வளர்ச்சி? என் பிள்ளைகளை அப்படியே முட்டுச்சந்தியில் நிறுத்தி இந்த பூமி ஆபத்துன்னு சொல்லுது அப்படின்னு உலகம் பூரா அறிவியலாளர்கள் வச்சிருக்கிறதா வளர்ச்சி? அப்படின்னா என்ன வேணும்? புரிதல் வேணும். இந்த புரிதலை எப்படி சொல்றது? எல்லா நாடுகளும் தங்கள் மக்கள் தங்கள் நாடு நல்லா இருக்குன்னா முதன்மைப்படுத்துவது உணவு உற்பத்தியில். இதான் உணவு தான் ரொம்ப முதன்மையானது. அதான் எல்லா நாடுகளும் செய்யும். இப்போ நம்ம ஒரு கேள்விக்கு வருவோம். நம்ம ஒரு நண்பர்கள் உறவினர்கள் 2 பேர் சந்திச்சிட்டோம்னா முதல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ரொம்ப இன்னும் அடிக்கடி சந்திக்கிறவங்களா இருந்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். ஏன்னா இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்போம். ஆனா என்னைக்காவது சாப்பாடுனா என்னன்னு கேட்டிருக்குமா? வாட் இஸ் ஃபுட்? எனக்கு மருத்துவ உலகம் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம கிட்ட உணவுனா என்னன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவோம்? உணவுனா பசி ஆற்றுவது உணவு, உணவுனா ஆற்றல் தருவது உணவு, இப்படிதான் நம்ம பதில் சொல்லுவோம். ஆனா இந்த கேள்வி 2000 வருடத்துக்கு முன்பாக குடப்புலவினார் என்கிற ஒரு சங்க இலக்கிய கவிஞருக்கு இந்த கேள்வி வருது. முதல் 2 வரி தான் உணவனப்படுவது ஆரம்பிக்கிறாரு. 2 வரி உணவனப்படுவது. அடுத்த 2 வரியில் அது பதில் சொல்றாரு. உணவனப்படுவது நிலத்தொடு நீரே. land and water is the food. 2000 வருடத்துக்கு முன்பாக ஒரு இலக்கணம். இப்ப நினைச்சு பாருங்க, ரோட்டோரத்தில் பாட்டி விற்கிற இட்லியில இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல விற்கிற பீஸா வரைக்கும் நிலமும் தண்ணீரும் இல்லாத ஒரு உணவு கிடைச்சிருமா? அப்படின்னா உணவு வேணும்னா நிலமும் தண்ணீரும் வேணும்னா நிலத்தையும் தண்ணீரையும் இழந்து ஒரு உணவு கிடைக்காதுன்னா நிலத்தையும் தண்ணீரையும் காப்பாற்று என்பதுதானே சூழலியல். அப்போ ஒரு நாட்டின் பாதுகாப்பு உணவை மையமாக இருக்குதுன்னா நம்ம எங்க கவனம் செலுத்தணும்? இந்த புரிதலை நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு. இதை விட உயிர்களை நேசிக்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டு. சிலவற்றை மட்டும் உங்களுக்கு சொல்லணும். ஒரு காட்சி, சில காட்சிகள் உண்டு சங்க இலக்கியத்தில். ஒரு காட்சி என்ன காட்சினா, ஒரு தலைவன் அப்படியே வண்டி ஏறி குதிரை வண்டியில போறான். ஒரு பயணம் போறான், தேர்ல போறான். அந்த தேர்ல போன தலைவன் காலை பொழுதுல வீட்டை விட்டு கிளம்பி தேர்ல போயிட்டு திடீர்னு தேரை நிறுத்துறான். ஏன் நிறுத்துறான்னா, அந்த இடத்துல ஊர் முடிஞ்சு காடு ஆரம்பிக்குது. அதிகாலை பொழுது தேரை நிறுத்திக்கிட்டு அவன் இறங்கி அந்த தேர்ல அப்படியே டிங்கு டிங்குன்னு மணி அடிக்குது. அந்த மணியினுடைய நாக்கை இழுத்து கட்டுறான், சத்தம் வராம இருக்கு. ஏன் கட்டுறானா, தாது உன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா அர்த்த மான்வினை தேரன்னு இலக்கியம் சொல்லுது. அந்த அதிகாலை பொழுதுல பூக்கள்ல வண்டுகள் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு, பறவைகள் அங்க நடமாடிட்டு இருக்கு. இந்த மணிச்சத்தத்தை கேட்டு அந்த உயிர்களுடைய நடமாட்டம் பாதிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மணி நாக்கு இழுத்து கட்டிய ஒரு உயர்ந்த உயிர்மநேய மரபை கொண்டவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். சங்க இலக்கியம் இதை பதிவு செய்யும். இன்னொரு காட்சி, ஒரு வழிபோக்கன் அங்க ஒரு ஊருக்கு வழி கேட்கிறான். அந்த ஊருக்கு அவர் வழி சொல்லணும். இப்படி போனீங்கன்னா அங்க இருக்கும், அப்படிதான் சொல்லணும். அந்த ஊருக்கு எப்படி வழி சொல்றாங்க? அப்படியே போனீங்கன்னா அங்க முற்றத்தில் முன்னை முன்றில் படர்ந்த ஒரு பெரிய பந்தல் இருக்கும். இதெல்லாம் கொடிகள். பெரிய பந்தல் இருக்கும், தாவரங்களால் ஆன பந்தல். அந்த பந்தலுக்கு அடியில
யானை வேட்டைக்கு போய் தோல்வியுற்ற ஒரு வேட்டுவன் அங்கு படுத்து கிடப்பான். தோல்வியுற்ற வேட்டுவன் அங்கு படுத்து கிடப்பான். அவனுடைய மனைவி அடுத்த வேளை உணவுக்காக அந்த தலைவி இருக்கிற கொஞ்சம் திணைகளை காய வைத்துட்டு இருப்பான். அந்த திணைகளை குருவிகள் பறவைகள் வந்து சாப்பிடாம இருக்கிற காவல் காக்கிற வேலையை அவன் செஞ்சுட்டு இருப்பான். பறவை வந்தா கல்லடிச்சு விரட்டணும், இதான் அவருடைய வேலை. அவங்க வீட்டில் ஒரு மான் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மானை தேடி இன்னொரு காட்டு மான் வந்து விளையாடும். பாப்பா காட்டு மான் விளையாடிட்டு இருக்கும். அந்த ரெண்டு மானும் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த நேரத்தில் பார்த்தா இந்த திணையை சாப்பிட குருவிகள் வந்துடும், பறவை வந்துடும், காட்டுக்கோழி வந்துடும். இவன் வேலை அடுத்த வேலை உணவை காப்பாற்றுவது தான் வேலை. கல் அடிச்சது விரட்டணும். ஆனால் கல்லை எடுத்தவன் அடிக்க மாட்டான், விரட்ட மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், என்ன நினைப்பானா, இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா ஒன்று மானு பிரிஞ்சு ஓடிடும், அது நல்லதில்லை. இன்னொன்று வேட்டைக்கு போய் தோற்று போன கணவன் எந்திரிச்சானா அந்த காட்டு மானை கொண்டு போடுவான். பரவாயில்ல, இந்த உணவை பறவை செத்து பறவை தின்னுட்டோம், நாம பேசாம இருப்போம்னு கல்லடிக்காம இருக்கிற அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற ஊருக்கு தான் நீ போறன்ட்டு இந்த வலிச்சுக்குவோம். எவ்வளவு பெரிய மரபு நம்மிடம் இருந்திருக்கிறது என்பதை நம்முடைய இலக்கியம் பதிவு செய்துங்கிறத பார்த்துக்கோங்க. இதைதான் நவீன இலக்கியங்களும் இதை நிறைய பதிவு செய்திருக்கு. ஆனா வலியோடு பதிவு செய்து இன்னைக்கு சூழலியல் நமக்கு தெரியும். எங்கள் ஊர்ல நொய்யல்னு ஒரு ஆறு இருக்குது, ஆறு இருந்தது. ஒரு கவிதை சொல்லுது, ஆற்றில் என்ன இருக்கும், தண்ணீரை தவிர எல்லாம் இருக்கும், நொந்து சாட்சி சொல்கிறது நொய்யலார். தணிகை செல்வன் அவர் ஒரு கவிதை எழுதுவார். அந்த காவிரியில தண்ணி இல்லாம ஆடிப்பெருக்கன்னைக்கு, ஆடிப்பெருக்குங்கிறது நீரை கொண்டாடிய மரபு, அது தண்ணீரை கொண்டாடிய மரபு. அது ஆட்டனத்தையும் ஆதிமந்தியும் தண்ணியில போய் விளையாடுன அந்த மரபை இலக்கியம் பதிவு பண்ணியிருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமாக சில ஆடி மாதத்துல ஆடிப்பெருக்கு குடங்கள்ல தண்ணியில ஆத்து கொண்டு போகும். அப்பதான் அந்த கவிதை வந்துச்சு, ஆற்றை கடக்க ஓடங்கள் தேவையில்லை, ஒட்டகம் போதும். எவ்வளவு பெரிய வலி நிறைந்த கவிதை இது. இன்னும் இப்படி இந்த உயிர்மை இன்னைக்கு நவீன இலக்கியத்தில் அந்த கவிதைகளாக நேரமா வந்துருச்சு. கல்யாண்ஜி அவர்கள் ஒரு அழகா ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துவார். பொதுவாக நம்ம வந்து கிளி ஜோசியம் பார்க்க போவோம். கிளி கூண்டுகள் இருக்கு, சில கிளி பேசும். நம்ம வந்து கிளி பேசுனா பெருமை அடைச்சுக்குவோம், ஐயோ கிளி பேசுதுன்னு. ஆனா ஒரு கவிதை சொல்லுவாரு, பேசும் பார் என் கிளி என்றான் கூண்டை காட்டி, பேசும் பார் என் கிளி என்றான் கூண்டை காட்டி, அந்த கிளிக்கு வால் இல்லை, வீசி பறக்க சிறகில்லை, வானம் கைப்பட வாய்ப்பே இல்லை, பேசும் இப்போது பேசும் என்று மீண்டும் மீண்டும் அவன் சொல்ல, பறவை என்றால் பறக்க வேண்டும் என்ற பாடம் முதலில் படி என்றேன் என்று அந்த கவிதை முடியும். பறவைனா பறக்கணும், பேச வேண்டியதில்லை. அது ஏன் பேசணும்? எப்படிப்பட்ட ஒரு 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 நுட்பத்தை நம்முடைய நவீன இலக்கியங்கள் பதிவு. வைரமுத்து அவர்களுடைய அந்த நீண்ட கவிதை, மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான்ங்கிற நீண்ட கவிதை எல்லோருக்கும் தெரியும். அறிவுமதி அது இன்னொரு வகையில் சொல்லுவார். அந்த கவிதையை எப்படி சொல்லுவார்னு கேட்டா, முதல் தாய் நமக்கு மறந்தான், முழுதாய் மனிதன் மறந்தான், குயிலின் இசையும் மழைதான், கோடரி ஒழியால் இழந்தான். எவ்வளவு அற்புதமான கவிதை. அவர் தான் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, கடை வீதிக்கு வந்துவிட்டன தண்ணீர் பொட்டலங்கள், காற்று பொட்டலங்களும் வருவதற்குள் முடித்துக் கொள்வது. இப்ப அண்மையில இன்னொரு ரொம்ப வாசித்த என்னை நெகிழ வச்ச ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதை உண்மையிலேயே என்னை, அதாவது கை நீட்டும் யானை. நம்ம ரோட்ல நடந்து போறோம், கோவில் யானை அப்படி யானை பார்த்தோம்னா கை நீட்டும் யானை. கை நீட்டும் யானை காசையா கேட்கிறது, கை நீட்டும் யானை காசையா கேட்கிறது, தன் காட்டை அல்லவா கேட்கிறது. இழந்து போன அது காட்டு உயிர், அது காட்டுல தான் இருக்கணும், தன் காட்டை தான் கை நீட்டி கேட்குதுன்னு அந்த கவிதை. பழனி பாரதி அவருடைய ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்த கவிதை. பொதுவாக மரங்களை நேசிப்பது என்பது இயற்கை நேசிப்பில் ஒரு முதல் தொடக்கமான ஒரு விஷயம். அவர் வந்து
ஒரு மரம் வெட்டுபவனை பார்த்து அந்த கவிதையை சொல்றார். கிளைக்கரம் நீட்டி அன்போடு அழைக்கும் போது உன் அம்மாவாக, கிளைக்கரம் நீட்டி அன்போடு அழைக்கும் போது உன் அம்மாவாக, ஈரக்காற்றெடுத்து வருடுகிற போது உன் மனைவியாக, பூக்களை சிந்தி குதூகலிக்கிற போது உன் குழந்தையாக. எப்போதாவது மரத்தை நினைத்து பார்த்திருக்கிறாயா? அப்படியானால் இப்போது சொல், உன்னால் ஒரே நேரத்தில் உன் அம்மாவை, மனைவியை, குழந்தையை கொலை செய்ய முடியுமா என்று மரத்தை உறவாக பார்த்து எழுதிய பெருங்கவிதை அந்த கவிதை. நான் பழனி பாரதிட்ட கேட்டேன், எப்படி இப்படி யோசிக்க முடியுதுன்னு கேட்டேன். அவர் சிரிச்சார். நம்ம தாத்தா சொல்லி கொடுத்ததுனால. எந்த தாத்தா அப்படின்னு கேட்டேன். நம்முடைய தாத்தா சங்க இலக்கிய தாத்தா தான். அப்பதான் அந்த நற்றிணை பாட்டு நமக்கு நினைவுக்கு வருது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு. ஒரு தலைவன் தலைவி வருவாங்கிறதுக்காக ஒரு நெய்தல் நிலத்துல ஒரு புன்னை மரத்தடியில் உட்கார்ந்துருக்கு. தலைவி வரா, வந்தோன்னா உட்காருன்னு சொல்றான் தலைவன். தலைவி உட்கார மாட்டேங்கிற, கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு மரத்தடியில் போய் உட்காரு. அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. உனக்கு என்ன கிறுக்கா? அதுவும் புன்னை மரம், இதுவும் புன்னை மரம், அங்க உட்கார சொன்னா அங்க உட்காராம இங்க வந்து உட்காரேன்னு தலைவன் கேட்டோன்னா சிரிச்சுக்கிட்டே தலைவி சொல்றான், உனக்கு தெரியாது, அந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாது. எங்க அம்மா அந்த மரத்தை பத்தி சொல்லியிருக்கு. என்னுடைய அம்மா தான் சிறுமியாக இருக்கிற போது தன்னுடைய தோழியரோடு விளையாண்ட இடம். அந்த இடம் எதை கொண்டு விளையாண்டாங்கன்னா விதைகளை வைத்து விளையாண்டிருக்காங்க. அப்படி விதைகளை மறைத்து வைத்து விளையாடுகிற அந்த விளையாட்டுல அவளால் மறைக்கப்பட்ட ஒரு விதை முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. தான் கையில வந்து அந்த விதை முளைச்சிருச்சேன்னு அவ தண்ணி ஊட்டு வளர்த்திருக்கிறா. தண்ணி ஊட்டு வளர்த்த எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறா, நுண்ணிலும் சிறந்தது நுவ்வையாகும் என அவ்வை சொன்னால் புன்னையது சிறப்பே. உன்னை விட சிறந்தது உனக்கு அக்காவாகும். நீ இந்த புன்னை மரத்துடைய சிறப்பை எங்க அம்மா சொல்லியிருக்கா. அக்கா முன்னாடி உட்கார சொல்றிய, உனக்கு இங்கிதம் இருக்குதான்னு கேட்ட ஒரு மரபு 2000 வருட மரபுக்கு சொந்த. இன்னொரு சங்க இலக்கிய பாட்டு வியக்க வைக்கும். அந்த அந்த பாட்டு என்னன்னா, ஒரு ஒரு நோயாளி ஒரு மருத்துவரிடம் மருத்துவம் பார்க்க வராரு. அப்படிதான் அந்த காட்சியை நம்ம விரிவுபடுத்துறோம். பொதுவா டாக்டர்கிட்ட போனோம்னா, டாக்டர்ஸ் இங்க இருக்காங்க, டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர்ஸ் நிறைய கண்டிஷன் போடுவாங்க. நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உடம்பு அப்படி பச்சணும் போடுவாங்க, நம்ம கேட்டுக்குவோம். ஆனா அங்க போன அந்த நோயாளி மருத்துவற்ற ஒரு கண்டிஷன் போடுறான். இங்க பாருங்க, எனக்கு நோய் வந்திருக்கு, இந்த நோய்க்கு நிறைய பேர்கிட்ட போய் கேட்டேன், தீர்வு கிடைக்கல. எல்லாரும் சொன்னாங்க உங்கள்கிட்ட வந்தா தீர்வு கிடைக்கும். நீங்க என் நோய்க்கு தீர்வு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறேன். ஆனால் என் நோய்க்கான மருந்தை ஒரு மரத்தின் இலையிலிருந்து பண்ணி கொடுங்க, காயிலிருந்து பண்ணி கொடுங்க, கனியிலிருந்து பண்ணி கொடுங்க, பட்டையிலிருந்து கூட பண்ணி கொடுங்க. ஆனா மரத்தின் வேரிலிருந்து பண்ணீங்கன்னா அந்த மரம் செத்து போயிடும். மரம் சா மருந்தும் கொலார் மாந்தர். மரம் செத்து போயிடுதா எனக்கு மருந்து கிடைக்கும்னா, எனக்கு மருந்து வேணாம், மரம் இருந்தா போதும். இப்படி சொன்ன ஒரு மரபு நம்முடைய மரபு. இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். எங்க சிக்கல் நடக்குதுன்னு கேட்டா, நல்லா மழையே பெய்யாம வறண்ட நம்ம சிலப்பதிகாரம் இந்த மண்ணினுடைய ஒரு அடையாளம். இங்கதான் கண்ணகி கோயில் இருக்கிற இடம். சிலப்பதிகாரத்துல ஒரே ஒரு செய்தி, ஒரு காட்சி, அந்த காட்சியை இளங்கோவடிகள் சொல்லுவாரு. அந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நீண்ட கவிதை தான். அந்த கவிதை இளங்கோவடிகள் மன்னர் ஒரு மலைப்பயணம் போறாரு, காட்டுக்கு போறாரு. இதை இளங்கோவடிகள் பதிவு பண்றாரு. இப்ப சிலப்பதிகாரத்தில் எந்த காட்டுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த காட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இங்க இருக்க காடு. இங்க இருந்த மலை மக்கள் மன்னருக்கு பரிசு கொடுத்திருக்காங்க. அந்த மலை மக்கள் என்னென்னலாம் பரிசு கொடுத்தாங்கன்ட்டு சிலப்பதிகாரம் ஒரு பட்டியல் போடுது. முதல்ல ஆரம்பிக்கிறது யானை வெண்கோடும் தங்கத்தில் ஆரம்பிக்குது. ஒரு காலத்தில் காடு நிறைய இருந்தது, யானைகள் நிறைய இருந்தன,
யானை செத்து போனா அந்த ஆண் யானையுடைய தந்தம் இருக்கும், அதை பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு வேட்டையாடுவதோ யானையை வேட்டையாடுவதோ மாபெரும் தவறு, குற்றம், நம் தலைமுறைக்கு எதிரான செயல். நான் அன்னைக்கு என்னென்ன பரிசு கொடுத்துருக்காங்கன்னா, யானை வெண்கோடும் அகிலின் குப்பையும் மான்மயர் கவரியும் மதுவின் குடங்களும் சந்தன குறையும் சிந்துரக்கட்டியும் அஞ்சின திரளும் அணி அடிதாரமும் ஏலவல்லியும் இருங்கரிவல்லியும் கூவை நூறும் கொழுங்கடி கவலையும் தெலுங்கின் பலனும் தேமாங்கனியும் பைங்குடி படலையும் பலவின் பழங்களும் காயமும் கரும்பும் பூமலி கொடியும் கொழுந்தாட்கமையின் செலுந்துளைத்தாரும் பெருங்குலை வாழையின் இருங்கணித்தாரும். அப்படியே போகுது. இவ்வளவும் இருக்கு கூட. அதான் வியப்பா இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இங்கிலீஷில் நாய்க்குட்டினா ஒன்று சொல்லிக் கொடுப்போம், பப்பின்னு சொல்லிக் கொடுப்போம். புலிக்குட்டினா கப்புன்னு சொல்லிக் கொடுப்போம். யானைக்குட்டினா காஃப்னு சொல்லிக் கொடுப்போம். ஆங்கிலத்தில் இப்படி எல்லாம் பேர் இருக்குது பார்த்தியா, குட்டிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அடுத்த வரி இளங்கவடிகள் பதிவு பண்ணுறாரு. அந்த மலை மக்கள் மன்னனுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னா, ஆலியின் அணங்கு. ஆலியின் ஒரு விலங்கினத்தை சங்க இலக்கியம் பதிவு பண்ணுது. அதனுடைய குட்டிக்கு பேர் அணங்கு. அரியின் குருளை. அரினா சிங்கம், சிங்கத்தினுடைய குட்டிக்கு பேர் குருளை. வால்வரி பரல். வால்வரிங்கிறது புலி. பரல் வால்வரியினுடைய குட்டிக்கு பேர் பரல். அடுத்து மதகரி கலபம். மதகரினா யானை. யானையினுடைய குட்டிக்கு பேர் கலபம். குடாவடி குரங்கு. குரங்கின் குட்டி. குரங்கு மட்டும்தான் குட்டி. குராவடி உளியம். குராவடினா கரடி. கரடி குட்டிக்கு பேர் உளியம். வரையாடு நம்ம மலையில் இருக்குது. வரையாடு வருடை. மடமான் மரியம். மானுடைய குட்டிக்கு மரியம். இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் பெரிய இயற்கை வளம், இன்னொரு பக்கம் இயற்கை புரிந்து கொண்ட ஒரு பெரும் வல்லமை. ஒவ்வொரு விலங்கின் குட்டிக்கும் ஒரு பெரிய பெயரை தமிழ் வச்சிருக்குது. தமிழுடைய மரபு அது இன்னும் விரிவா பேசணும். ஒரு பூவுக்கு 7 பருவங்களை சொன்னதுதான் தமிழ். ஒரு பூவுனா முதல்ல அரும்பு, அப்புறம் மொட்டு, அப்புறம் முகை, அப்புறம் மலர், அப்புறம் அலர், அப்புறம் வீ, அப்புறம் செம்மல். 7 பருவம். முதல்ல அந்த அந்த முதல்ல அப்படி தழுக்கிற போது அதுக்கு அரும்பு, அப்புறம் மொட்டு. மொட்டுக்கும் மலருக்கும் இடையில ஒரு 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 பருவம் இருக்கு, அதான் முகை. எங்கள் ஊர் பக்கத்துல சிறுமுகைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆனா அந்த ஊர்க்காரங்க எவ்வளவு பெருமைப்படணும். இந்த மென்மையாக பூவே மென்மையானது. அந்த பூவின் பெயர்களை மென்மையாக பார்த்தது நம்முடைய மரபு. அவ்வளவு உற்று நோக்கி இருக்கு. யானைக்கு மட்டும் தமிழ் இலக்கியத்தில் 50 வகையான பெயர்கள் இருக்கு. நீர்நிலைகளுக்கு மட்டும் பெரிய பட்டியலின முன்னோர்கள் விடுவாங்க, 20க்கு மேற்பட்ட பேர். இப்படி இயற்கையை உற்று நோக்கிய ஒரு பெரும் அறிவு படைத்த சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. இந்த அறிவை இலக்கியத்தில் இயற்கையை உற்று நோக்கிய தமிழ் சமூகம் அது இலக்கியத்தில் பதிவு செய்திருக்கிறது. உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இப்படி பதிவு செய்யப்பட்டது கிடையாது. நான் உலக இலக்கியமெல்லாம் படித்தவனா கிடையாது. ஆனால் நான் முதல்ல சொல்ல வந்தது இதுதான், சிலப்பதிகாரத்தை சொல்ல வந்தது. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு காப்பியம். பொதுவாக காப்பியங்கள் எழுதப்பட்டால் முதல்ல இறைவணக்கம் தான் இருக்கு. ஆனால் சிலப்பதிகாரத்தில் இறைவணக்கம் கிடையாது. இறைவணக்கம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் மாமழை போற்றுதும்னு வரும். திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் மாமழை. மாமழைனா பெரிய மழை. பெரிய மழையை போற்றுகிறோம்னு தான் சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கும். மழை வருதுன்னு சொன்னால் பயந்துட்டு இன்னைக்கு நம்ம பயந்துட்டு ஒளியிறோம். மழையை போற்றிய சமூகம். ஏன் மழைக்கு பயப்படுறோம்னா, இடையில என்ன நடந்துச்சு? மழையே பெய்யாமல் வெயில் கொளுத்துக்கிற போது நம்ம குழந்தைகளுக்கு ரெயின் ரெயின் கோவேன்னு பாடம் சொல்லிடும். நம்ம மூளையில் இயற்கை பற்றி விலகி வேற எங்கேயோ ஏதோ உட்காரு. இதிலிருந்து நம் மரபு, இயற்கையை நோக்கிய மரபு, இந்த பூமியை புரிந்து கொண்ட மரபு, உயிர்களை நேசித்த மரபை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுப்பதற்கான இன்னும் ஏராளமான சான்றுகள் நான் குறித்து வச்சதில் கொஞ்சம் கூட பேச முடியும். அவ்வளவு சான்றுகள் சங்க இலக்கியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும். இன்னைக்கு நவீன சூழலியல்ல இந்த பேர்ட் வாட்சிங்னு ஒன்று சொல்லுவாங்க, பறவை பார்த்தல். இன்னைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா பேர்ட் வாட்சஸ்லாம் அவங்க கொஞ்சம் பெருமிதமாக அடைவாங்க. ஒரு பறவை பறந்தோன்னே அதுக்கு பேர் சொல்லிடுவாங்க. அது ரொம்ப அற்புதமானது. நான் தமிழில் யார் இந்த பறவை பார்த்தலை
முதல்ல வலியுறுத்துனாங்க தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர் தான். இந்த புத்தக கடைகளில் அவருடைய புத்தகம் இல்லாத ஒரு கடை கூட இருக்காது. பாரதியார் தான். பாரதியார் எங்க பேர்ட் வாட்சிங் சொல்லி கொடுத்தாருன்னா, அவர் தான் சொன்னாரு, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. இதார பேர்ட் வாட்சிங். அங்கிருந்தான் ஆரம்பிக்குது. இப்படி ஒரு ஒரு நம்முடைய இலக்கியம், நம்ம நவீன இலக்கியத்தில் நாவல்கள் பற்றி நான் பேசல, புதினங்கள் பற்றி பேசல. அற்புதமான புதினங்கள் வந்திருக்கு. காடோடி புதினம் பல பேர் படிச்சிருப்பீங்க. அற்புதமான ஆவணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இலக்கியங்களை வந்து இலக்கிய வர்ணனைகள் என்கிற காலம் போய் இயற்கையை பற்றிய வர்ணனைகள் என்ற காலம் போய் இயற்கை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிற ஒரு காலத்தில் இலக்கியங்கள் அந்த வேலையை செய்யும். இதில் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு, இயற்கைக்கும் நமக்குமான உறவை நாம் வந்து இயற்கையை ரசிக்கிறோமா நேசிக்கிறோமா இந்த கேள்விக்கு பதில் வை. ரசிப்பது என்பது ஒரு சினிமா கதாநாயகனை ரசிப்பதை போல அந்த ரசனை மாறும். ஆனால் நேசிப்பது என்பது அன்பு கொண்டவர்களை தான் நேசிப்போம். நம்ம அன்பு கொண்ட ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கை கட்டிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல மாட்டோம். முதல்ல நமக்கு வலிக்கணும். அப்படின்னா இயற்கை என்கிற அம்மா இன்னைக்கு பேராபத்தில் இருக்கு. அந்த அம்மாவை போய் அப்படியே அந்த அம்மா வந்து ஆபத்தில் இருக்கானா, அவன் உண்மையிலே இன்டென்சிவ் கேர்ல இருக்கா. காற்று கட்டு போயிருக்குன்னா அந்த அம்மா இன்னைக்கு வந்து அந்த அம்மாவுடைய மூச்சு திணறுகிறதுன்னு அர்த்தம். ஆறு கட்டு போயிருக்குன்னா அதனுடைய ரத்த நாளங்கள் அழுக்காயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த அம்மாவை போயிட்டு தடவி கொடுக்கணும், தட்டி கொடுக்கணும். அம்மா நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா நீ தான் எங்க அம்மாவுக்கு நீ தான் அம்மா. இன்னும் பிறக்காத பேர குழந்தைகளுக்கும் நீ தான் அம்மா. நான் இருக்கேம்மா, நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்கணும். அப்படியே அம்மா அந்த இயற்கை என்கிற அம்மாவை தடவி கொடுக்கணும். எப்படி தடவி கொடுக்கலாம்? பல்லு விளக்கும் போது தடவலாம். அப்படியே அந்த வாஷ் பேசினுக்கு முன்னாடி நின்று பைப்பை திறந்து போட்டுட்டு ப்ரஷ்ல பேஸ்ட்டை போட்டு அப்படியே பல்லு விளக்குறவங்களும் உண்டு. எப்போ வேணுமோ அப்போ திறந்து அல்லது ஒரு மக்களை பிடிச்சி வச்சு பல்லு விளக்குறவங்க உண்டு. ரெண்டுக்கு வித்தியாசம். அப்படியே திறந்து விட்டோம்னா 3 மக்கு தண்ணி, அடைச்சு திறந்தோம்னா 1/2 மக்கு தண்ணி. எங்கள் தொட்டி நிறைய தண்ணி இருக்குது, 2 மக்கு தண்ணி கூட போனால் என்ன அப்படின்னு நினைச்சோம்னா நம் சாதாரணமானவர்கள். ஆனால் ஒரு குடம் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் நடக்கக்கூடிய தாய்மார்கள் என் தேசத்தில் உண்டு. ஒரு சொட்டு தண்ணீரை கூட விரயமாக்க எனக்கு உரிமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அப்பதான் இயற்கை நம்ம அம்மாவின் பிள்ளைகளாக உணரணும். நம்ம காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போகிற போது ஒரு கட்டப்பை ஒரு துணிப்பையை தூக்கிட்டு போவோம். அப்படி போயிட்டு அந்த ஒரு பொருள்லாம் அப்படியே வந்து ஒரு கேரி பேக்கில் அவர் தூக்கி போடுவார். நான் பை கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு கை நீட்டினீங்கன்னா அவர் நம்ம மூஞ்ச பார்ப்பார். பக்கத்தில் பொருள் வாங்குறவங்க மூஞ்ச பார்ப்பாங்க. அதெல்லாம் கவனம் இல்லாமல் நம்ம மனசுக்குள்ள ஓடணும். செய்திகள் வந்திருக்கிறது, காற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருக்கிறது. பல மாரடைப்புகளுக்கும் மூளை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று அறிவியல் இப்போ சொல்லுது. அதெல்லாம் எங்க? இந்த ஒன்ஸ் தூக்கி எறிஞ்ச பை வீதி எங்கும், ஊரெங்கும், வயலெங்கும், ஆறெங்கும் சிதறி கிடக்குது. கடல்ல குப்பை மலைகள் உருவாகி இருக்கு. கடல் வாழ் உயிரினங்கள் பரிதவிக்குது. மீன்களில் மைக்ரோ துகள்கள் வந்துருச்சு. நம்ம உடம்பு போகும். இந்த பை ஒரு துணிப்பையை கொண்டு போகிறத பெருமிதமாக நினைக்கணும். அப்படி பெருமிதமாக அந்த துணிப்பைங்கிறது வந்து ஒன்ஸ் யூஸ், இந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற பண்பு நம்மளை கிடையாது. இன்றைக்கும் பழைய வெங்கல பாத்திரத்தை அடுக்கி வச்சு வீட்டில் பயன்படுத்துகிறோமோ இல்லையோ அப்படியே வச்சிருக்கிற மரபு தான் நம்முடைய மரபு. ஒரு சேலை கிழிஞ்சு போச்சுன்னா திரச்சி இலையாகும், டேபிள் மேட்டாகும், அதுவும் கிழிஞ்சதுன்னா கறி துணியாகும், வண்டி தொடக்க துணியாகும். இப்படி மறுபயன்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் தான். அப்படிதான் துணிப்பையை நம்ம பார்க்கணும். இந்த மரபு அந்த துணிப்பையை கொண்டு போகிறதா இயற்கையின் பிள்ளைகளாக நம்ம உணர்கிற தருணமாக நம்ம உணரணும். இதை வந்து அரசாங்கம் சொல்கிறது என்பதற்காக இல்லை. அப்படியே வண்டி வச்சிருக்கோம், காலையில் அவசரமாக ஆஃபீஸுக்கு போகணும், வேலைக்கு போகணும். வீடு பக்கத்தில் இருந்தால் அப்படியே 5 நிமிஷத்தில் போய் வீடு பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் தள்ளி இருக்குது, நடந்து போனால் 15 நிமிஷம், வண்டியில் போனால் 5 நிமிஷம். நேரம் இல்லைன்னா வண்டியில் போகலாம். ஆனால் வண்டியும் இருந்து நேரமும் இருந்து
அந்த வண்டியில் சாவி போடுற போது இந்த அதிகாலை காற்றை நான் ஏன் அழுக்குப்படுத்தணும், நடந்து போனோம்னா எனக்கும் நல்லது, காற்று மண்டலத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி வண்டியில் போகாமல் நடக்க நாமே முடிவு பண்ணுறோம் பாருங்க. அப்போ தான் இயற்கையின் பிள்ளைகள் தான். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போகிறதுக்கு என்கிட்ட கார் இருக்குது, காரில் போக வசதி இருக்குது. இருந்தும் நான் ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ புக் பண்ணிட்டு அதில் போகும்போது 500 கிலோமீட்டர் எமிஷனை நான் குறைச்சிருக்கேன்னு நானே என்னை தேர்ச்சி கொள்கிறேன் பாருங்க. அப்பதான் இயற்கையின் பிள்ளைகள். இந்த தொடர்ச்சி வீட்டு பக்கத்தில் ஒரு கொய்யா மரம், ஒரு பப்பாளி மரம், ஒரு கருவேப்பிலை மரம் நடுவோம். அதை அந்த பழங்களை சாப்பிடுகிற போது ஒரு பெருமிதத்தோட சாப்பிடணும். ஏன்னா கடையில் விற்கும் பழங்களில் விஷம் கலந்து விற்கப்படுகிறது. அதை நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்றோம். இது மருந்தா? அது பற்றி பெரிய வாதம் இருக்கிறது. ஆனா இந்த உணவு நம்ம வீட்டு உணவு, உடல்நலத்துக்கு எந்த கெடுதியும் முடிக்காத உணவு. அதை சாப்பிட்ற போது உடம்புக்கு நல்லது. அந்த பழங்களை சாப்பிடுகிற போது காலையிலையும் சாயங்காலமும் போயிட்டு அந்த மரத்தை பார்த்தோம்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிளிகள் வந்து சாப்பிடும், குருவிகள் வந்து சாப்பிடும், குயில் வந்து சாப்பிடும். நம் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லணும், 1000 ஆண்டுகளாக நம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் அவர்கள் அப்படின்னு சொல்லுகிற போதுதான் காக்கை குருவி எங்கள் சாதியின் என்ற பாரதியின் வரிகளுக்கு அர்த்தம். இதையெல்லாம் செய்கிற போதுதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமி வாழ தகுதியுடையதாக இருக்கும். இலக்கியங்கள் எழுதுவது, மேடையில் பேசுவது இதெல்லாம் கடந்து போகும். என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்றால் இயற்கை மீது அக்கறை கொண்டு ஒரு புதிய தலைமுறையை நம்ம உருவாக்க வேண்டும். இந்த வேக ஓட்டத்தை எல்லாம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யும். வேகமாக ஓடி எங்கே போகணும், நிதானமாக என் பிள்ளைகளுக்கு ஆபத்தில்லாத ஒரு உலகத்தை படைக்கப்படுவோம். அந்த ஆபத்தில்லாத உலகத்தில் தான் மிச்சம் இருக்கிற காடுகளை காப்பாற்றுவோம், காட்டுயிர்களை காப்பாற்றுவோம், நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை காப்பாற்றுவோம், நீர்நிலைகளை காப்பாற்றுவோம். இவற்றையெல்லாம் காப்பாற்றி வருங்காலத்தில் இந்த காப்பாற்றிய வெற்றி கதைகளை சொல்கிற கவிதைகளை எழுதுவோம், இலக்கியங்களை படைப்போம் என்று சொல்லி இயற்கையும் இலக்கியம் என்ற இந்த பொருளில் என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு இந்த தமிழக அரசுக்கும் தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கும் நூலகத்துறைக்கும் என்னை தனிப்பட்ட முறையில் என் மீது அன்பு செலுத்தி என்னை அழைத்து விருந்தோம்பல் செய்த நண்பர், என் அருமை நண்பர் நல்லதம்பி அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசும் தேனி மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் இணைந்து நடத்தும் 3வது தேனி மாவட்ட புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி காடுகள், புலிகள் பற்றிய ஒரு அக்கறையான உரை நிகழ்த்திய மண்டல வனப்பாதுகாவலர் திரு ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையில் நின்று வரவேற்புரை நிகழ்த்திய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு முத்து மாதவன் அவர்களே, தேனி மாவட்ட புத்தக திருவிழாவின் இன்றைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவத்துறை தேனி அரசினர் மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் முத்துச்சித்ரா அவர்களே, தேனி மாவட்ட மருத்துவத்துறையினுடைய இணை இயக்குனர் திருமதி கலைச்செல்வி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு அலுவலர் என் அன்பு நண்பர் நல்லதம்பி அவர்களே, தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரி அவர்களே, அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒரு மாலை பொழுதில் அறிவு பசியோடு இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து மனம் நெகிழ்ந்து போகிறேன். மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்று அரசு எடுத்திருக்கிற முடிவு
வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற அந்த பூரிப்பும் மனதில் எழுகிறது. இந்த புத்தக திருவிழாவுடைய விளைவு இப்போது தெரியாது. இந்த புத்தக திருவிழாக்களை வந்து பார்த்து போய்கொண்டிருக்கிற நம் பிள்ளைகள் நாளை இந்த வரலாற்றை எழுதுவார்கள். ஆகவே இந்த விழா இன்னும் மேன்மைப்படும், இன்னும் சிறப்பெறும். இதை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.